श्रीशैलेशदिजापात्रं जीवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिलीकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये मातापितादिवतयदास्तनुजाय भूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न प्रपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रेकरं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मकदाप्रियभट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனையகலமூங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமல போதிரண்டம் என்னுடைய சென்னிக்கனியாக கேட்டினேன் தென்குலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்றி நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிளமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதிஷ நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நெம்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லெந்தவை கொண்டு உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லம் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் எல்லம் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டன் நம்பேத பசந்தமிழ் தன்னை தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்பமெய்கிடவே. ராமானுஜ நூற்றந்தாதிலே 29வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே சுவாமி திருவரங்கத்த முதலா என்ன தெரிவிக்கிறார்? என்னைக்கு ராமானுஜர் அடியார்களோடு கூடுவேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்ப மெய்திடவே கூட்டும் விதி என்று கூடுங்களோ என்று நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்னைக்கு கூடுவேன்னா அவருடைய சமகாலத்திலே இருந்துட்டு இருக்கார். ஏன்னா ராமானுஜ அடியார்கள் யாரு? அதாவது தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர். புகழ் மெய்யுணர்ந்தோர்னு எடுக்கிறார். புகழ் மெய்யுணர்ந்தோர்னா யாரு? குரத்தாழ்வான், முதலே ஆண்டான், அதே போல இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுவாமிகளும் அவெல்லாம் இவருடைய ஏக காலத்துல இருந்திருக்கா. ஒரே காலத்துல இருக்கச்சே அவரோட என்னைக்கு கூடுவேன் கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அமையணும்னாலே அப்ப இவர் கூடலையா? அப்ப இவர் போய் பார்க்கலையான்னா என்ன பார்த்தார், பேசினார், எல்லாமே உண்டு, எல்லாமே இருந்தனையே அந்த வார்த்தை சொல்றான்னா அது சாஸ்வதமா இருக்கணும். அது எதிலையும் போகப்படாது. இது போல பெரியாழ்வார் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு தெரிவித்தார். இல்ல சுவாமி, பகவானுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன பிரிவு இதான் வரப்போறது? என்ன கிடையாது. அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாதுன்னு சாஸ்திரம் கோஷிக்கிறது. அப்படி இருக்க செய்து பகவானுக்கு நமக்கும் சம்பந்தம் நமக்கு வேணா தெரியாம இருக்கலாமே தவிர பகவத் சம்பந்தம் நமக்கு எப்பவுமே உண்டு. அது நாம் அறிந்தாலும் சரி, அறியாமல் போனாலும் சரி, பகவத் சம்பந்தம் என்றது எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் பகவத் சம்பந்தம் இருந்திருந்தாலும் அப்படி இருக்க செய்து இவர் என்ன சுவாமி பகவத் சம்பந்தத்தை போல இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நாம அறியாதபடியால என்னைக்கு சம்பந்தம் கிடைக்கும்னு சொல்றோம். அது கூட தவறுதான். என்னைக்கு கிடைக்குமோன்றது இல்லை, என்னைக்கு உண்டு. இப்ப அதை போல திருவரங்கத்துமார் தெரிவிக்கிறாரா? கிடையாது. அமுதனாருடைய வார்த்தை என்னவென்றால், அது இருக்கு, அது சாஸ்வதமா இருக்கணுமே, அது நிரந்தரமா இருக்கணுமே, எந்தவித குறைவில்லாம இருக்கணுமே, அதற்காக தான் கூட்டம் விதி என்று கூடுங்களும் தெரிவிக்கிறார். அப்படி புகழ்மையினோர்ந்தோர் இன்னார் இன்னார்னு பார்த்தோம். புறத்தாழ்வான், முதலை ஆண்டான், வங்கீபுரத்தை நம்பி இவாள்லாம் பார்த்தோம். சரி, அது எதனால அவருக்கு அந்த மாதிரி எடுத்தனா? தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ். தென்குருகை சுவாமி நம்மாழ்வார், பிரான் நம்மாழ்வார் என்ன உபகாரம் பண்ணார்? பாட்டென்னும் வேத பசுந்தமிழ். அது வெறும் வேத பசுந்தமிழ், வெறும் பசுந்தமிழ் அல்ல, அந்த வேதத்தையே தமிழாக்கி கொடுத்தார்.
அது மட்டும் இல்ல, அந்த வேதமானது பசகு பசகு இருக்குமான்னா சொல்ல முடியாது. சில நேரத்தில் அது வறண்டு போனாலும் போகலாம். ஆனா இது பசுந்தமிழா இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பசுந்தமிழை தன்பத்தி. தன்பத்தின்னு என்ன? சுவாமி ராமானுஜர் இருக்கக்கூடிய ஞானம் அபாரமான ஞானம். அந்த ஞானத்தை முழுங்குற அளவுக்கு பக்தி இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஞானத்தை முழுங்குற அளவுக்கு பக்தி இருக்கணும். இப்ப அதுக்குதான் நேற்றுக்கு அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு பெண்ணு நன்னா படிச்சிருக்குன்னா அதற்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான படிப்பு இருக்கக்கூடிய வரணம் பார்க்கறது தான் நமக்குடைய கலாச்சாரத்தோட வழக்கம். அந்த பெண்ணே நிறைய படிச்சுட்டுன்னு வச்சுக்கேன், அப்ப அந்த தகப்பனாருக்கு என்ன கவலை வந்துடும். ஓ, இதோட அதிகமா படிச்ச வரண்டு எடுக்கணும், கிடைக்கணுமே, பிள்ளையாண்டா கிடைக்கணுமேங்கிற ஒரு கவலை வந்துருமோன்னு. இப்ப ராமானுஜருக்கு என்னன்னா ஞானம் நன்னா இருக்கு. எப்படிப்பட்ட ஞானம்? ஆச்சரியமான ஞானம். என்ன ஞானம்? ஸ்ரீபாஷ்யம் பண்ணினது என்ன, வேதார்த்த சங்கிரகம் பண்ணினது என்ன, நவவித கிரந்தங்கள் பண்ணது என்ன, எத்தனை திவ்ய தேசங்களை திருத்தி பணிகொண்டது என்ன, 74 சிம்மாசனாதிகளை கொண்டு ஏற்படுத்தின எத்தனையோ ஞானங்கள். அந்த ஞானத்தெல்லாம் மிழுங்குற அளவுக்கு இருக்கணுமோ, அந்த மிழுங்குற அளவுக்கு பக்தி இருக்கான்னா பெரிய பக்தியா இருக்கணும். அந்த பக்தி இது தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ். அந்த பக்தியில பண்ணிட்டு அந்த ஞானத்தை விழுங்கிடுச்சு. அந்த அளவுக்கு உயர்ந்த ஞானம் சுவாமி ராமானுஜர் இருக்கு. அதை எங்க வச்சாரு? தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த தன்னுடைய வீடுங்கிற பக்தி இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சுட்டார். தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் புகழ் மெய் உணர்ந்தோர். புகழ் உணர்ந்தோர் சொல்ல, மெய் உணர்ந்தோர். புகழ் மெய் உணர்ந்தோர். அப்படிப்பட்ட புகழ் மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை. அப்படிப்பட்ட மெய் உணர்ந்தோடு கூட்டங்கள் ஈட்டம் கண்டிடம் கூடுனேன் அது காணும் கண்பயனாவதேன் குலசேகராக தெரிவிக்கிறாரியா. அப்படிப்பட்ட கூட்டங்களை நான் கூட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடுவே அவளை சேவிச்சு செய்து என்னுடைய மனசானது இன்பமடைய வேண்டும் கூட்டம் விதி என்று கூடுங்களும் தெரிவிக்கிறார். இதுல நம்ம கடந்த காலட்சத்துல தென்குருகை பிரான் பாட்டன் பேச பசந்தமிழ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு மேல தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜர்னா தன் பத்தி தான் நல்லா பார்த்தோமே. என்னென்ன இவருக்கு இருக்கக்கூடிய பத்தி என்ன? அந்த ஞானத்தையும் விழுங்குற அளவுக்கு இருக்க ஒரு தன் பக்தியின் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ்மையினந்தோன் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் வைக்கிறார். சரி சுவாமி, இப்ப இன்னைக்கு என்ன ஒரு திருவாய்மொழியை ஜாகிரதையா ரட்சிக்கணும். அதை ரட்சிப்பதற்குண்டான தன்மை அது. சாமானிய ஒரு வஸ்து இருந்ததுன்னா அதை கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் வச்சிருந்தோம். ஏன்னா மழையிலையும் படப்படாது, வெயிலையும் படப்படாது, மேல மற்றவர்களுடைய கண்ணும் படப்படாது. அதனால அதை ஆத்துல கொண்டு போய் வச்சிருக்கணும். இப்ப திருவாய்மொழிங்கிற ஆச்சரியமான ஒரு வஸ்து, அதை ஜாகிரதை பண்ணணும். ஜாகிரதை பண்ணணும் எப்படி சுவாமி இருக்கணும்? அதுக்குன்னு ஒரு வீடு வேணுமோ. அந்த வீடு தான் தன் பக்தி என்னும் வீடு. ராமானுஜ பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி என்னும் வீட்டிலே திருவாய்மொழியை கொண்டு போய் வச்சார். வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிட்டார். ஏன்னா எந்த வீட்டுல? நம்ம வீட்டுல வைக்கல, இன்னொருத்தர் வீட்டுல வைக்கல, தன்னுடைய வீட்டை ஜாகிரதையா பார்க்கறதுக்கு வச்சுட்டார். சரி சுவாமி, தன் பக்தி என்னும் வீடு. ஏன்னா என்னுடைய வீட்டுல வச்ச ஜாகிரதையா இருக்குமா? இருக்காது. அப்படிப்பட்ட தன் பக்தி என்னும் வீட்டிலே திருவாய்மொழியை வீட்டிலே வைத்தார். அப்ப திருவாய்மொழியை ரட்சித்தாரா சுவாமி ராமானுஜர்? ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, ஆழ்வார் நம்மாழ்வார் அவதாரம் 5100 வருஷத்துக்கு முன்னாடி, இற்றைக்கு ராமானுஜர் அவதாரம் இற்றைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு நம்மாழ்வாருக்கும் அதே போல சுவாமி ராமானுஜருக்கும். அப்ப திருவாய்மொழியை ரட்சித்தாரான்னா நாமே தனியும் நிச்சயம் சேவிக்கிறோம். எங்க சேவிக்கிறோம்? இதத்தாய் ராமானுஜன், இதத்தாய் ராமானுஜன் மிக்க இரண்டையும். இது திருவாய்மொழி கொண்டான அர்த்தபஞ்சகத்தை சொல்றது. அதற்கு முன்னாடி ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். ஈந்த முதல் தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த. ஏன்னா வளர்த்தது யார் என்றால் ராமானுஜன். பெற்றெடுத்து கொடுத்துட்டார் நம்மாழ்வார், பெற்றது நம்மாழ்வார். ஆனா வளர்த்தது பூர்த்தியா யாரே? சுவாமிநாதன். ஏன்னா தன்பத்தி என்னும் வீட்டில் வைத்து வளர்த்தாரணும். தன்பத்தி என்னும் வீட்டில் வைத்து வளர்த்தாரணும்.
எப்படி சுவாமி வளர்த்தார், என்னமா வளர்த்தார், அதுக்குதான் திருட்டாந்தம் தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வாசிச்சிட்டோம், இந்த வியாக்கியானத்தெல்லாம் வாசிச்சிட்டோம். என்ன திருஷ்டாந்தம்னா, ஒரு பொன் தங்கம் இருக்கணும், அந்த தங்கத்திலே ரத்னத்தை பதிக்குமா போலே, தங்கத்துல ரத்னத்தை பதிப்பாளமனும் அந்த ரத்னத்தை பதிக்குமா போலே ராமானுஜர் என்னும் பக்திக்குள்ளே என்னது பதித்தார், திருவாய்மொழியை பதித்தார். அப்ப இதுல தங்கம் எது, அதுக்கு மேற்கொண்டு ரத்னம் எது, ரத்னமா திருவாய்மொழியா இல்ல ரத்னமா ராமாவுடைய பக்தியானா, ரத்னமா திருவாய்மொழி. ஏன் சுவாமி ராமாவுடைய பக்திய ரத்னமா வச்சுக்கலாமன்னா, ரத்னம் தான் நிறைய இருக்கும், திருவாய்மொழி ஒண்ணுதான் அப்படின்னு கட்சியது. அப்ப அதான் அர்த்தம் தானே நிறைய இருக்கும், அந்த ரத்னத்தை போல திருவாய்மொழி. அதே தன்பக்தி என்னும் வீடு இருக்கணும், அந்த வீடு தான் இது பொன், பொன் என்று சொல்லக்கூடிய தங்கம். அந்த தங்கத்திலே தன்பக்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழியை கொண்டு வந்து சேர்த்தார். என்ன சுவாமி நமக்கு என்ன தோணும்னா, மாற்றினா என்ன சுவாமி, என்ன திருவாய்மொழியை தங்கமாகவும் அதே போல ராமாவுடைய தன்பக்தி என்பது இந்த மாதிரி ரத்னமா வச்சுட்டா என்னன்னா, தன்பக்தி என்பது ஒண்ணுதான். திருவாய்மொழி 1102 பாசுரங்கள். அப்ப நிறைய என்ன இருக்கு, ரத்னங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரத்னம் நிறைய இருக்கிறபடியாலே அது திருவாய்மொழி தான் சொல்லிச்சுன்னு சொன்னார். அப்ப என்னன்னா, அதை கொண்டு போய் என்ன பண்ணார், அந்த தங்கத்துல கொண்டு போய் தன் பக்தி என்னும் தங்கத்துல கொண்டு போய் உதச்சிட்டான். அது ஜாகிரதை அப்படியே, ஏன்னா அப்பதான் அதுக்கு ஒரு அழகே ஏற்படுறது. திருவாய்மொழி பெத்தெடுத்த போது அதுக்கு பூர்ணமாக அழகு இருந்ததான்னா இருந்துட்டு, மதுரகவி ஆழ்வார் அழகாக நன்னா பண்ணார். ஏன்னா அவர் என்ன தெரிவித்தார், இசைப்பான்னு தெரிவித்தார். நாவினால் அவை தின்பமெய்தினேன் மேவினவன் பொன்னடி மேவியன் தேவுமட்டறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே, அந்த இசையையே பாடித் திரிவேன் தெரிவித்தார். ஆனந்தமான ஆச்சரியமான உரைவும் அதுக்கு உண்டு. ஆனா அது இன்னும் பிரகாசப்படுத்தணும்னா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான் அது பிரகாசப்படுத்தவே ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இல்லையா சுவாமி, ஏதோ இருந்தது, எவ்வளோ சில பேருக்கு இருந்ததே தவிர அப்ப பிரகாசப்படுத்தணும். அதனால எதனால பிரகாசப்படுத்தது, அந்த ரத்னத்தை தன்னுடைய பக்தி எண்ணம் தங்கத்தாலே கொண்டு வந்து பதித்தார். பதித்த உடனே தங்கம் பின்னாடி இருக்கு, ரத்னம் முன்னாடி இருக்கு. ஆனா தங்கத்துடைய நிலை நமக்கு வெளியில தெரியாது, ரத்னம் தான் வெளில தெரியும். அப்ப திருவாய்மொழியை வளர்த்தவர் ராமானுஜார். யார் வளர்த்தா, எப்படி வளர்த்தா, என்னமா வளர்த்தா அது நமக்கு தெரியாது. ஆனா வளர்த்து கொடுக்கப்பட்ட திருவாய்மொழி தான் நமக்கு தெரியாது. அந்த திருவாய்மொழி தான் ரத்னம், அந்த ரத்னத்தை வளர்த்தான்னு இது முதல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா, ஒரு செப்பி பெட்டிக்குள்ளே வைத்து ரட்சிக்குமாமலே தன்பக்தி என்னும் நீட்டின் கண் வைத்தான். ஒரு செப்பு பெட்டி, ஒரு பெட்டி இருக்கணும், அந்த பெட்டிக்குள்ள ரத்னத்தை வைப்பாரணும், ஒரு பெட்டிக்குள்ள ரத்னத்தை வைப்பாரணும். அந்த மாதிரி பக்தி என்னும் ஒரு என்னது, பக்தி என்னும் ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே திருவாய்மொழியை கொண்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டார். வச்சோடனே சுரட்சிதமா நன்றாக ரட்சிக்கப்பட்டது. அதுதான் அப்படிப்பட்ட தன்பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்தான். வீட்டின் கண் வைத்தான் தெரியுது. சரி சுவாமி, வீட்டின் கண் வைத்த மெய்யுணர்ந்தோர் புகழ் மெய்யுணர்ந்தோர், புகழ் மெய்யுணர் தானே என்ன சுவாமி. சரி சுவாமி, இவருக்கு அவ்வளவு தூரம் திருவாய்மொழியில அவ்வளவு அனுபவம் உண்டா, அவ்வளவு அன்பையும் உண்டான திருவாய்மொழிக்கு சதா காலக்ஷேபம் பண்ணி இருக்கார். நமக்கு இதை யார் எழுதினார்னா, திருவரங்கத்தமிழனார் அவருடைய காலத்திலே எழுதியிருக்கார். ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலே அவரை பிரத்யட்சமா சேவிச்சு அவர் திருவடியை பற்றினவர். அவரோட சதா காலட்சேபம் எப்பவுமே திருவாய்மொழி தான் சுவாமி ராமானுஜருக்கு. அதற்குமே இல்லை, சதா காலட்சேபம் பண்றது மட்டும் இல்ல, அந்த பண்ணி அதனுடைய அர்த்தத்தை ஒண்ணுமில்லை. திருமாலையாண்டான் ஆலவந்தாடிய சசிஷ்யர், அவர் தான் சுவாமி ராமானுஜருக்கு திருவாய்மொழி காலட்சேபம் பண்ணி வைக்கிறார். அவர்கிட்டயே என்ன கேட்கிறாரு, இந்தந்த சப்தத்துக்கு இந்தந்த அர்த்தங்கள் வந்தா நன்னா இருக்குமே நன்னா இருக்குமேன்னு மேற்கொண்டு இவரே மேற்கோள் எடுத்து காட்டி கொடுக்கிறார் சுவாமி ராமானுஜர். இதனாலேயே அவருக்கு கோபம் ஏற்பட்டு காலட்சேபத்தை நிறுத்திட்டார். மேற்கொண்டு திருக்கோட்டியை நம்பி வந்துதான், இல்ல இந்த அர்த்தங்கள்லாம் உண்டு, நான் அளவந்தார் சுவாமி சொல்ல கேட்டிருக்கேன், நீர் அன்னைக்கு வராம இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இவருக்கு ஏகலைவன் பேரு. ஏன்னா ஒரு ஆச்சாரிய சிஷ்ய பத்ததி போகப்படாதுன்றதுக்காக தான் ஒரு திருமாலையாண்டம் நம்ம கொண்டு வந்து நிற்கிறீங்களா தவிர
அவருக்கு எல்லாம் தெரியும்னு தெரிவித்தார். அப்படி இருக்க செய்து அப்ப திருவாய்மொழியை சதா காலட்டம் பண்ணி இருக்கிறான். ஆனா இத சில விஷமிகள் என்ன பண்ணிடுறானா, அதாவது அன்னைக்கு சொல்றது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி விஷமிகள் என்ன பண்றாங்கன்னா, ராமானுஜருக்கு தமிழ் தெரியாது, ராமானுஜர் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணதா தெரியல, அவருடைய சரித்திரத்தை பார்க்கச்சே சாஸ்திர வாக்கியங்கள் நிறைய எடுத்திருக்காரு தவிர வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், அதைத்தான் அதே மாதிரி கத்தியத்திரியம் எல்லாமே சம்ஸ்கிருத பாஷையை எடுத்திருக்காரு தவிர அவர் தமிழ் கிரந்தமாக ஒன்றும் பண்ணவில்லை. அதனால அவருக்கு தமிழ் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. மேற்கொண்டு அவர் தமிழ் எப்ப தமிழ் தெரியலையோ திருவாய்மொழிக்கு தெரியாத சதா எப்பவுமே அவருக்கு திருவாய்மொழிக்கு தான். அதனாலதான் இன்னைக்கு அனந்தாழ்வான் கைங்கரியம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம். திருமலையில அனந்தாழ்வான் கைங்கரியம் நடந்துட்டு இருக்கிறா. அது யார் பிரதான கர்த்தா யார் தெரியுமா? அனந்தாழ்வான் புஷ்கரணி என்றும் இன்னைக்கு நீ தோமால சேவைன்னு சொல்லிருக்கு. இதெல்லாமே யார் பிரதான கர்த்த? திருமலையில அவர் கொண்டாடிட்டு இருக்காரு, இவர் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் செதுகுலர் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கு என்ற பாசனத்துல சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரொளி அண்ணலே. இந்த பாசனம் வரும்போது புஷ்பங்கள் நிறைய இருக்கு, புஷ்ப கைங்கரியம் பண்ணணுமேங்கிற எண்ணம் ஏற்பட்டது சுவாமி ராமானுக்கு அந்த திருவாய்மொழி அனுபவத்தை கொண்டுதான். வானவர் கோனிடும் சிந்து பூமகிழும், அது பாசனம், நம்மாழ்வார் பாசனம். அப்படி இருக்கச்சா அந்த பாசுரத்துக்குள்ளே இங்க யாரா பண்றவா இருக்கானா, அங்க போய் கைங்கரியம் பண்றவா? அப்ப கோஷ்டியிலே கேட்க, அப்ப அனந்தாழ்வான் தான் எழுந்து வந்து அடியன் தேவரை நியமனம் பண்ணால் அடியன் அந்த கைங்கரியத்தை சிறுமேற்கொண்டு பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன், தேவரையுடைய அனுமதியை பெற்றுக் கொண்டு போகணும் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று பிரார்த்திக்கிறார் அனந்தாழ்வான். ஆனா இந்த திருவாழ்மையில எவ்வளவு அவகாகனம் இருந்தால், எவ்வளவு தூரம் அதிலே ஒரு பிரீத்தி இருந்தால், எவ்வளவு தூரம் அதுக்குள்ளே தன்னுடைய மனசை செலுத்தி இருந்தால், ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒண்ணுல அங்கங்க எம்பெருமானாருடைய நிர்வாகம் வந்துட்டு இருக்கும். திருமாலையான ஒரு அர்த்தத்தை சொல்லுவார், அந்த அர்த்தத்தை சொல்றச்சே உடனே தலையை குடிஞ்சிருவார். நிறைய வாட்டி சொல்லி பார்த்தார், சொல்லி பார்த்தா அவர் என்ன, இது என்னமா இருக்கு, இது என்னமா இருக்கு, நீ இந்த மாதிரி சொல்லாமே, இது மாதிரி ஏன்னா கேட்டு ஆச்சாரனை பார்த்து எதிர்கேள்வி கேட்க முடியாதனோ. அது மட்டும் இல்ல, இவர் எத்த சொன்னாலும் ஏதாவது மாற்றி சொல்லிட்டே இருக்காரு, என்னமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது நின்று பார்த்தோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அவங்களதும் திருவாய்மொழி அண்மையும் உண்டு. அப்படி அண்மையும் இருக்க செய்தே அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கிறா பாருங்க. ஆஹா, எந்தெந்த அர்த்தமோ அந்தந்த அர்த்தத்துக்கு அதெல்லாம் பண்ணார். அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு இந்த திருவாய்மொழியை யாருக்கு சொல்லணுமோ அவருக்கு தான் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் பழக்க உபதேசம் பண்ணவே இல்லை. சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ரகசிய கிரந்தங்கள்னு பேரு. அந்த ரகசிய கிரந்தங்கள்னா இன்னாருக்கு சொல்லலாம், இணையாருக்கு சொல்லலாம்ங்கிற நினைவு உண்டு. இன்னார் இணையாருக்கு தான் பார்த்து சொல்லணும் எல்லாம். அதனால்தான் ரகசிய கிரந்தங்கள்னு வந்துட்டாலே அவ பஞ்சசம்ஸ்காரம் பெற்று இருக்காளா, ஆச்சாரிய சம்பந்தம் உண்டா, ஸ்ரீ வைஷ்ணவத்திலே அவளுக்கு மிகவும் பிரீத்தி உண்டா, இதை தெரிந்து கொண்டுதான் மேற்கொண்டு சொல்றதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் முற்படுவார்கள். ஏன்னா இவ அதை எடுத்துட்டு தப்பான ஒரு அர்த்தத்தை கல்பித்தார்னா லோகமே தப்பான வழிக்கு போகிறதுக்கு உண்டான வழி வைக்கிறதுக்கு உண்டான இவ்வாறு வைத்துருவாடியா. அதனால எல்லாருக்கும் சொல்றது கிடையாது. அதே போல திருவாய்மொழியை காலட்சேபம் பண்ணும்போது அர்த்தத்தோடு பண்றார், என்னென்ன அர்த்தம் எல்லாம் பண்றார். ஆனா அந்தரங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்றார், எல்லாருக்கும் உபதேசம் பண்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம திருவாய்மொழியை நம்ம இன்னைக்கு நெட்ல வந்துருத்து, நான் கேட்கிறவா அத்தனை பேரும் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றுண்டுதான் கேட்கிறாளான்னு அவ்வளவு நம்ம உன்னிப்பா பாக்குறது கிடையாது. ஏன் பாக்குறது கிடையாதுன்னா, என்ன சுவாமி அப்படியே போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுமே, அது முதல் பயம். ரெண்டாவது, இப்படியாவது கொஞ்சம் பரப்பலாமே, ராமானுஜர் யாருன்னு சொல்லணுமோனோ, திருவாய்மொழினா என்னன்னு சொல்லணுமோனோ, அந்த நிலையில இருக்கணுமேன்றதுக்கு தான் சொல்றான். ஆனா இப்பவும் அதை கடைபிடிக்கிறக்கூடிய பூர்வாச்சாரம் நிறைய பேர் இருக்கா. இன்னென்ன காலட்சேபம்னா இன்னாருக்கு தான் யோகியத்தை, இன்னாருக்கு யோகியதை கிடையாதுன்னு இருக்கு. அதே போல சுவாமி அன்னைக்கு என்ன பண்ணார், அந்தரங்க சிஷ்யர்களுக்குத்தான் திருவாய்மொழி காலட்சேபம் பண்ணார், எல்லாருக்கும் பண்றது கிடையாது. ஏன்னா நெருங்கின அடியார்கள் இருக்காளியா,
அவளுக்கு தான் உபதேசம் பண்ணார். இதைத்தான் ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிப்பார். ஏன்னா பிரமாண தூஷகர்களுக்கும் பிரமேய தூஷகர்களுக்கும் பிரமாத்தாக்களை தூஷிப்பவர்களும் திருவாய்மொழி கிட்டக்கவே வர விடமாட்டார். அதாவது பிரமாண தூஷகர்கள் பிரமேய, இது கொஞ்சம் நிதானமா கிடைக்கும். அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், நிதானம் எனக்கு மறந்தே ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. பிரமாண தூஷகர்களுக்கும் பிரமேய தூஷகர்களுக்கும் பிரமாத்தாக்கள் தூஷிப்பவர்களுக்கும் திருவாய்மொழி கூடாதுன்ற. பிரமாண தூஷகர்கள்னா திருவாய்மொழி பிரமாணம், அதை தூஷிக்கிறாள். அது என்ன சுவாமி, ஆழ்வார் பாட்டு தமிழ் பாட்டு அவளுக்கு சொல்லாது. பிரமேய தூஷம் கண்ணன திருடன் பொய்யன் என்னென்ன உண்டோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அதனால பிரமேய தூஷா. அதே போல பிரமாத்தாக்கள் ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வார் நினைப்பவர்கள் தான் நரகில் வீழ்வார்கள் என்று நினைத்தினங்கேன் மனவாளம் தெரிவிக்கிறார் இல்லையா, அவளுக்கெல்லாம் சொல்லவே சொல்லாதன. இது கண்ணனே தெரிவிக்கிறார் கீதையில. கீதை 700 ஸ்லோகம் எடுத்து கடைசியில இவரை கூப்பிட்டு சொல்றார், ஏ அர்ஜுனா, உனக்கு இத்தனை தூரம் சொல்லினேன், எங்கெங்கயோ இந்த ரத்னத்துல கொண்டு வந்து எங்க நடுநாட்டுல கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா நான் உனக்கு கொடுத்தா போல நீ எல்லாருக்கும் கொடுத்துடாதே, ஏதோ நான் உனக்கு தெரியாதனத்தால கொடுத்துட்டேன். இத நஞ்சியரே கேட்கிறார், பராசர பற்றி இது விசாரிக்கிறார். ஏன்னா நீ அந்த மாதிரி கொடுத்துடாத. ஏன் எப்படின்னா, இதுல என் மேலு பற்றுதல் இருப்பவர்களுக்கு கொடு, கீதையின் மேல பற்றுதல் இருப்பவர்களுக்கு கொடு. யார் நாஸ்திகவாதி அவளுக்கு கொடுக்காது, சாஸ்திரத்தை நம்புறவனுக்கு கொடு. இத்தனை வார்த்தையை சொல்லிட்டு இருக்கார். ஆனா அதைத்தான் பராசர பட்டர் கேட்கிறார், சரி இத்தனை வார்த்தை சொன்னானே, இத்தனையும் அர்ஜுனனுக்கு இந்த குவாலிட்டி எல்லாம் அர்ஜுனனுக்கு இருக்கா இல்லையான்னு பாக்கணுமோன்னு பார்த்தானா, ஓ இல்ல திரௌபதி விரித்த கூந்தல் முடியணுமோனோ அதை பார்த்துட்டு கொடுத்துட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, பயம் வந்து கொடுத்து, ஓ இப்படிப்பட்ட ரத்னத்தை நடுநட்டுல கொண்டு விட்டுட்டோமே, இது போகப்படாதுன்னு. அதே போல திருவாய்மொழி உயர்ந்த ஸ்தானம், அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அந்தரங்கரா இருக்கவங்களுக்கு கொடுத்தார். எது போலன்னா, வீட்டுல நல்லா பாருங்க, வீட்டுல சரியா வைக்கணும். பாத்திரம் ஒரு வஸ்து கொண்டு வந்திருக்கோம், ஒரு வஸ்து கொண்டு வந்து சரியா பராமரிக்கலன்னு வச்சுக்கேன், அதை யாராவது திருடிட்டு போயிடுவா, இல்ல அது ரிப்பேர் ஆயிடும், இல்ல அது பாழா போயிடும், ஏதோ ஒண்ணு ஆயிடுமோனும். அப்ப அதை சரியா பராமரிக்கணுமோனும். பராமரிக்கக்கூடிய தன்மை தான் ராமானுஜரின் வீடு. அந்த வீடு இது பக்தி. தன்பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த தன்பக்தி, ராமானுஜரின் பக்தி தான் வீடு. இதை நல்லா பராமரிக்கிறார். பராமரிப்புனா நாலு காவலாளி போட்டிருக்கிறேன் இல்ல, அந்த திருவாய்மொழியா சதாபஸ்யந்தி சூரையகா என்று சொல்லும்படியான எப்பவும் அது அவகாரம் நடந்துட்டே இருக்கு. அந்த திருவாய்மொழி உள்ளுக்குள்ள போயிட்டு எப்ப பாடம் உள்ளுக்குள்ள என்ன ஆகும்னா, உயர் நலம் என்னன்னு நேற்றுக்கு அன்னைக்கே சொன்னேன். ஒரு பாசனத்தை அனுசந்தானம் பண்ணி போயிட்டு இருக்கச்சே, அப்ப எம்பார் கேட்டாரு, இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி பராமரிக்கல, சரியா பராமரிக்கலன்னு வச்சுக்க, ஒரு ஆத்துல ஒரு வஸ்து சரியா பராமரிக்கலன்னா திருடல் வந்து எடுத்துட்டு போயிடுவாராம், திருடால் வந்து எடுத்துட்டு போயிடுவாராம். இந்த இடத்துல யார் சுவாமி திருடால் திருவாய்மொழியை திருடுவாளா? இப்போ ஒரு வஸ்துனா திருடிட்டு போயிடுவா, வாஸ்துவம் தான். திருவாய்மொழியை திருடுவாளா? திருடுவாளே. பிரமாண தூஷர்கள் திருடுவா, பிரமேய தூஷர்கள் திருடுவா. அது மட்டும் இல்ல, பிரமாத்தாக்களை தூஷிப்பவர்கள் திருடுவா. அவ திருடுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரமாண தூஷர்கள்ல என்னன்னா, இந்த திருவாய்மொழி பிரமாணமே இல்லை, ஆழ்வார் 4ஆம் வர்ணத்தவர், இது தமிழிலே பண்ணப்பட்டது, இது சாஸ்திரத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு பிரமாணத்தை தூஷிப்பா. அவெல்லாம் திருடி போறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரமேய தூஷர்கள், பிரமேயம்னா கண்ணன் சிவன் நாராயணன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி. எத்தோ பேசிட்டு இருக்கா, எத்தோ பண்ணிட்டு இருக்கா, அவெல்லாம் இங்க யாராவது ஒருத்தர் காமிக்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தரையா காமிக்க சொல்லுங்க பகவான் இங்க இருக்கான்னு. இன்னைக்கு கேட்கிறாலும் எனக்கு பிரத்யட்சமா காட்டு, அப்பதான் நான் நம்புவேன்னா. இவனே நாளைக்கு இருக்கான்னு பிரத்யட்சமா காட்டுனா காட்ட முடியுமானா காட்ட முடியாது. இன்னைக்கு பேஷண்ட் இருக்கா, நாளைக்கு இல்லையே சுவாமி, நேற்றுக்கு நீ பண்ணையன்னா இல்லையே, எதுவும் சொல்ல வந்த. அப்ப அவெல்லாம் திருடர்கள். அதே போல பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாதா. பிரமாதான்னா ஆழ்வார் பிரமாதா. அந்த ஆழ்வாரை பார்த்து என்னென்ன குற்றங்கள் சொல்லுவா. ஆழ்வார் 4ஆம் வர்ணம். இன்னைக்கு இதுக்காக ஒரு கிரந்தம்
ஆச்சாரியதேவன் ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். ஆழ்வார் 4ஆம் வர்ணம், 4ஆம் வர்ணத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்தை முதல் வர்ணத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளணுமா? இதெல்லாம் பிரமாதா தூஷங்கள். அதனால அவ கையில போகப்படாது திருவாய்மொழி, அவ கையில. அதனால்தான் நல்லா பாத்துக்கோ, இப்ப திருப்பல்லாண்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கணும், கைவல்யார்த்தி இருக்கா, ஐஸ்வர்யா இருக்கா. பகவன் லாபார்த்தி எப்படி பகவான்கிட்ட வந்திருப்பாராம். கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி 2 பேர் இருக்கா இல்லையா? அவ 2 பேரையுமே ஐஸ்வர்யார்த்தியும் பகவன் லாபார்த்தியா மாத்துறார். அதே போல கைவல்யார்த்தியும் பகவன் லாபார்த்தியா மாத்துறார். ஏன் சுவாமி ஐஸ்வர்யார்த்தியா இருந்து கொண்டே பகவானை சேவிக்கப்படாதன்னா அவ என்ன பண்ணுவா? பிரமாண தூஷர்களா ஆகிடுவா. அது போகாது, பகவன் லாபார்த்தியா வரணும். அதே போல கைவல்யார்த்தியா வரணும். அதே போலதான் இங்கேயும் என்ன தெரிவிக்கிறார்? அப்ப திருவாய்மொழியை கண்டபடி யாருக்கும் தெரியாம அந்தரங்கர்களுக்கு உபதேசம் பண்றார். அந்தரங்கர்கள் உபதேசம் இதுதான் என்னது? வேத பசு தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்தார். திருவாய்மொழி ரட்சித்தார், ரட்சித்திருக்கார். எப்படி ரட்சிக்கிறார்? எல்லாருக்கும் கொடுக்காம, கண்ட பேர் கொடுக்காம. சில பேர் எல்லாரும் திடீர்னு எல்லாரும் தெரியும் தப்பா போயிடும். சில விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு போகப்படாது. அதுக்கு உண்டான யோக்கியதை படைத்தவாளுக்கு தான் கொடுக்கணும். சில பேர் பேட்டியே கொடுக்குறா பாருவா. இதெல்லாம் வெளியில சதஸ்ல சொல்ல முடியாதுன்றா. அதெல்லாம் சொல்லலாம், ஆனா அவளே என்ன பண்றா? அது சொல்லப்படாது அப்படின்றா. அதே போல இந்த திருவாய்மொழி அப்படி இல்லை, ஒண்ணு வேண்டாம். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய மடல் எடுக்கிறாருன்னு அந்த மடல்ல என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஏறார் முயல் விட்டு காக்கை கொண்டு போவதேன். ஏன் இங்கேயோ 3வது லோகம் இங்கேயும் இருக்காமே? தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தங்கள். அந்த 4 புருஷார்த்தங்கள 3 தான் உண்டு, 4வது கிடையாது. மோட்சானந்தம் கிடையாதுன்றாரு. தர்மம் உண்டு, அர்த்தம் உண்டு, காமம் உண்டு. இந்த காமத்தை பத்திரால பொருள் நீ என்ன பண்ண? பகவான் அடைந்துறாய், நீ ஏன் மோட்சத்துக்கு போற? வேண்டாம் வேண்டாம். நாஸ்திகன் மாதிரி பேசுறார் திருமங்கை ஆழ்வார். என்ன சுவாமி சாஸ்திரம் சொல்லியிருக்கேன்னா, அறியாதவர்கள் ஆராய்ச்சி பண்ணாதவர்கள் தான் அந்த வார்த்தை பேசுவார்னு சொல்றார். ஏன் சுவாமி அந்த மாதிரி சொல்றாரு? அந்த மாதிரி சொல்லலாமா? அது மாதிரி திருமங்கை ஆழ்வார் அந்த மாதிரி சொல்லலாமான்னா, இவர் நாஸ்திகவாதி இல்லை, இவர் ஆஸ்திக தானேன்னா, அந்த அளவுக்கு இவர் மேல வந்திருக்காரு. என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு அர்ச்சா திருமேனி மேல இருக்கக்கூடிய பிராவண்யம், அந்த அர்ச்சா திருமேனி மேல இருக்கக்கூடிய இந்த பிராவண்யத்தாலே ஏறாறு முயல் விட்டு காக்கை போவதேன். இங்க முயல் மாசம் தரையில இருக்கு, அதை விட்டு மேல பறந்து இருக்க அந்த காக்க மாம்சம் தான் அது ஸ்ரீவைகுண்டம். முயல் மாம்சத்தது அர்ச்சா திருமேனி தானுகந்த ஊரெல்லாம் தன்தாள் பாடி பின்னானார் வணங்கும் சூதி திருமூடி களத்தானாய் முதலானானேன்னு. அப்ப அந்த அர்ச்சா திருமேனி இருக்க செய்து அங்க போறேன்னு சொல்லிடு. இப்ப இந்த பாசனம் எல்லாம் கேட்கணும்னா அதற்குண்டான நிலை வரணும். யாரோ வழிபோக்கு இந்த பாசனத்தை கேட்டான்னா, ஓ நாங்க சொல்றதுதான் திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கார், அவரும் ஆஸ்திகவாதின்வார். அப்ப இது யாருக்கு கொடுக்கணும்? அவளுக்கு தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? அதே போலதான் திருவாய்மொழி சுவாமி ராமானுஜர் எப்படி ரட்சித்தார்? தன்னுடைய அந்தரங்களுக்குத்தான் அந்த காலட்சேபம் பண்ணார். அப்ப மற்றவாளுக்கெல்லாம் என்ன சுவாமி? மற்றவாளுக்கு கிடையாது ஒண்ணு. அப்ப வெளியாளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னா வெளியாளுக்கெல்லாம் என்ன பண்றான்? இந்த ஸ்ரீபாஷை இருக்கு போய் கேட்டு போட்டார். ஸ்ரீபாஷம் இருக்கவே இருக்கு, பிரம்மசூத்திரருக்கு வியாச பகவான் பண்ணது, அதுக்கு நல்லா ஸ்ரீபாஷை அனுகிரகிச்சிருக்கேன், அது போய் கேட்டுங்கோ அப்படின்னா ஸ்ரீபாஷ் போய் கேட்டுக்கொண்டார். ஆனா திருவாய்மொழி மட்டும் யாருக்கு? அந்தரங்க சிஷ்யர்களுக்கு. அப்பனா என்ன புரிஞ்சுக்கோ, நாம மகாபாரதமோ இதிகாச புராணங்களோ கேட்கறத காட்டும் திருவாய்மொழி, ராமானுஜன் உற்றந்தாதி, ரகசிய கிரந்தங்கள்னு என்ன அர்த்தம்? அந்தரங்கர்கள்னு அர்த்தம். இதுல இருந்து நம்ம உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அதெல்லாம் அதை கேட்கப்படாதுன்னு சொல்லல, அதை கேட்டுட்டு அடுத்த நிலைக்கு வரணும். அதை விடணும்னு சொல்லல, அதுவும் வேணும். ஆனா அதை விட இன்னும் உயர்ந்த ஸ்தானம், அடுத்த படிக்கட்டு கூட இல்ல. சரம பருவ நிட்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரதம பருவ நிட்டைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நிலைக்கு வந்தாச்சு. அப்ப போய் அதனால்தான் நமதரை விழா தெரிவிக்கிறார்களோ, என்ன நாவினால் நவி தின்பமேதினேன் மேவினேனவன் தொன்னடிமைமையேன் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. அந்த திருக்குறுங்குடி நம்பி எனக்கு தெரியாது, குருகூர் நம்பியை தவிர யாரும் தெரியாது. தேவு தெய்வம்னா குருகூர் நம்பிதான். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பிதான் தெய்வமே தவிர அந்த திருக்குறுங்குடி நம்பி தெய்வம் கிடையாதுன்றாரு.
அந்த அளவுக்கு இவருக்கு என்னன்னா சர்மபரிச்சைக்கு வந்திருக்காரு இல்லையா? அதனால்தான் திருவாழ்வை ரட்சித்தது எப்படி அந்தரங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப மத்தவாளுக்கு காலட்சேபம் இருக்கவே இருக்கு. ஸ்ரீபாஷெல்லாம் கட்டுக்கோட்டாரு. அப்ப திருவாழ்வை அந்தரங்களை மட்டுமே காலட்சேபம் தெரிவித்தாலே இந்த திருவாழ்வை பாசனங்கள் கொண்டுதான் எக்ஸலண்டா ஒரு சொல்ல பண்ணுவார். இந்த திருவாழ்வை பாசனங்கள் கொண்டுதான் என்ன பண்ணார்? இவரோட வியாக்கியானமே பண்ணியிருக்கார். என்ன வேசன? சாஸ்திரங்களை ஒருங்க விடுவார், இது கொண்டு சூத்திரங்களை ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். சுவாமி சொல்றார், இது கொண்டு சூத்திரங்களை ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். சாஸ்திர வாக்கியத்துல எங்கெங்கெல்லாம் முரண்பாடு வருகிறதோ, முரண்பாடுன்னா சாஸ்திரத்துல முரண்பாடு கிடையாது, ஆனா மேலெழுந்த வாரியா பார்க்கச்ச நம்ம கண்ணுக்கு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணும். அந்த முரண்பாடு வரக்கூடிய இடத்துலலாம் ஆழ்வார் பாசுரங்கள் என்னென்ன பாசுரங்கள் உண்டோ அந்த பாசுரங்களை வைத்துக் கொண்டு அந்த சிடுக்கு இருக்கு இல்லையா, அந்த சிடுக்கள்லாம் சரியா பண்ணுவார். இது சர்வம் சமஞ்சசம், எல்லாம் சரியா பொருந்தி இருக்கு, எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதைத்தான் தெரிவிக்கிறார். இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்கிற சிவா சாரீரக சூத்திரங்களுக்கு திருவாழ்வழி கொண்டு வியாக்கியானம் பண்ணினார். சாரீரக மீமாம்சா, பகவானுக்கு சரீரமா இருக்கணும், எல்லாமே ஜெகத் சர்வம் சரீரந்தே, அதுக்குதான் பேரு சாரீரகம்னு பேரு. அந்த சாரீரக சூத்திரங்களுக்கெல்லாம் திருவாய்மொழி கொண்டு வியாக்கியானம் பண்ண. இதற்கு மேல இதோட நிறுத்தினா பரவாயில்ல, இதோட நிறுத்தல. இன்னைக்கு திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் பிரதானமா இருக்கு. திருக்குறுகை பிரான் பிள்ளான், நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவி, அதாவது நம்பிள்ளையுடைய நம்பிள்ள காலட்சேபம் பண்ணதை வடக்கு திருவிழை பட்டோலை படுத்தினாரோ, அப்ப வடக்கு திருவீதி பிள்ளை, அடுத்து வாதிகேசரி அழகிய மணவாளஜியர். இந்த 5 வியாக்கியானங்கள் வந்தது. ஆனா இந்த 5 வியாக்கியானுக்கு முதல் வியாக்கியானம் எதுனா திருக்குறுகை பிரான் பின்னால் 6000 அப்படி வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை முதல் ஆரம்பித்து வைத்ததே யாருன்னா சுவாமி ராமானுஜர் தான். அப்ப திருவாய்மொழி என்னமா ரட்சிச்சிருக்கார் பாருங்க. ஏன்னா இப்படியே காலட்சேப பிரக்கிரியில போயிட்டு இருந்தா நாளைக்கு யாராவது காலட்சேபம் விட்டு போயிடுச்சுன்னா பின்னாடி இந்த திருவாய்மொழியோட வைபவம் தெரியாது. அது ஏற்றுப்படுத்தணும், எழுதி வச்சாச்சுன்னு வச்சுக்க, அந்த கிரந்தம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். நடுவில் அது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு மறைந்தாலும் கிரந்தத்தை வைத்துக் கொண்டு பின்கொள்ளார்கள், அதை நன்னா தெளிவுற கற்பார்கள் என்கிற அபிப்பிராயத்தாலே முதல்ல வியாக்கியானம் எழுத வைத்தது யாருன்னா சுவாமி ராமானுஜர். இதைத்தான் மணவாள மாமன்கள் தன்னுடைய உபதேசமாக தெரிவிக்கிறார். எல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராஜர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்புரை அன்புரைத்தது இன்பமிகு 6000 படி வியாக்கியானத்தை முதல் பண்ணார். அந்த வியாக்கியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு அதுக்கு அடுத்தது நஞ்சியது 9000 படி வந்தது. அதுக்கு அடுத்தது பெரியவாச்சன்பல 24,000 படி வந்தது. அதுக்கு அடுத்தது நம்பிள்ளையுடைய 36,000 படி வந்தது. அதுக்கு அடுத்தது வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் 12,000 படி வியாக்கியானம் வந்தது. ஆக இதெல்லாம் பண்ணார் இல்லையா? ஆக முதல்ல அனுசந்தானம் பண்ணினார். அதான் பிறகு என்ன பண்ணுவோம், முதல்ல திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணார். திருவாய்மொழி அனுசந்தானம் அன்னைக்கே ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். அவர் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி 8 கட்டு திருமாளிகை, அந்த மடம் இருக்கு இல்லையா, நீங்க போலாம் தாயார் சன்னதியில் அந்த பக்கம் இருக்கு சுவாமி எம்பெருமானாருடைய மடம். அந்த 8 கட்டு திருமாளிகை, அந்த திருமாளிகை நடந்து போயிட்டு வருகச்சே அப்படியே திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணி வருவோம். ஆனா வெளியே தெரியாது, மனசுக்குள்ளேயே அனுசந்தானம் ஆயிருக்கும். ஆக முதல்ல அனுசந்தானம் பண்ணார். அதன் பிறகு தன்னுடைய அந்தரங்க சிஷ்யர்களுக்கு காலட்சேபம் பண்ணினார். அதை மட்டும் இல்ல, அதை கொண்டு சரீரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். என்னென்ன வியாக்கியானம்? ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானமே புரியத்துக்காக சொல்றேன். சங்கர பாஷ்யம் உண்டு, மாத்வ பாஷ்யம் உண்டு. இது எதுக்கு? வேதவியாசனுடைய பிரம்மசூத்திரத்துக்கு 3 மகனீயர்களுடைய வியாக்கியானம் உண்டு. சங்கர பாஷ்யம், மாத்வ பாஷ்யம், எம்பெருமானுடைய பாஷ்யம். ஆனா சங்கர பாஷ்யத்துக்கு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் சங்கர பாஷ்யன்னு பேரு, மாத்வாச்சாருடைய பாஷ்யத்துக்கு மாத்வ பாஷ்யன்னு பேரு. அதே போல சங்கராச்சாரோட இது சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யத்துக்கு என்ன பண்ணுவோம், ராமானுஜ பாஷ்யன்னு இருக்கணுமானோ இல்ல, ஸ்ரீபாஷ்யன்னு பேரு. அது என்னமா சுவாமின்னா, அது ஸ்ரீபாஷ்யங்கிற சாரதா தேவி தான் கொடுத்துற சரஸ்வதி பண்டாரம். அந்த சாரதா தேவி இத்தனை பேர் பண்ணதை காட்டிலும் நீர் பண்ணதான் நன்னா இருக்கு, அந்த வேதவியாசனுடைய திருவுள்ள உகக்கிறது,
அந்த உகப்புக்கு தகத்தாப்புடைய வியாக்கியானம் இருக்கு. இதை ஸ்ரீபாஷ்யம் என்ற பெயரை நாமே கொடுக்கிறோம் என்று அவளே கொடுத்திருக்கா. சரி, அப்ப அவெல்லாம் பண்ணாது யாரு? சங்கரர் பண்ணாத காரியம், மாத்வாச்சாரி பண்ணாத காரியம் சுவாமி ராமானுஜர் என்னமா பண்ணார்? எப்படி பண்ணார்? அதுக்குத்தான் திருவாழ். அப்ப எவ்வளவு தூரம் திருவாழ் வளர்த்திருக்கா பாருங்க. அப்ப சாரீரகத்தை என்ன பண்ணார்? வியாக்கியானம் பண்ணினார். அதுக்கு வரும் திருக்குறுகை பிரான் பிள்ளானை கொண்டு வியாக்கியானம் எழுதினார். இதை திரும்பி அதனால்தான் என்ன தெரிவிக்கிறது? தன்பத்தி என்னும் ஈட்டின் கண் வைத்த ராமானுஜர் புகழ்மையுணர்ந்தோர். இதெல்லாம் ராமானுஜர் புகழ்கிறோம், அதைத்தான் புகழ்மையுணர்ந்தோர். அப்ப மற்றதெல்லாம் உணர்ந்தோர். மற்றதெல்லாம் என்னது? உணர்ந்தோர். மற்றதெல்லாம் என்ன சுவாமி? மற்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திருவாழ்மொழியை நன்ன அவகாகனம் பண்ணினார். அதான் புனர்மை புகழ்மையுணர்ந்தோர் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஆழ்வார் திரு சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி தெரிவிக்கிறார், உணர்ந்தோர் என்றால் யாருன்னா பகவானை பகவான் என்றும், ராமானுஜரை ராமானுஜரை உணர்ந்தோம், அது உணர்ந்தார். நல்லா பாத்துக்கோ. பகவானை பகவான் என்றும், மெய் உணர்ந்தோர் உணர்ந்தோர். மெய் உணர்ந்தோர்னா யாரு? உணர்ந்தோர்னா யாருன்னு பாக்கணும். மெய் உணர்ந்தோர்ன்றதுக்கு வேற அர்த்தம், உணர்ந்தோர்ன்றதுக்கு வேற அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுதானா? இல்ல, உண்மையா உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப மெய் உணர்ந்தோர்னா யாரு? உணர்ந்தோர்னா யாருன்னா பகவானை பகவான் என்றும், ராமானுஜரை ராமானுஜர் உணர்ந்தால் அது உணர்ந்தார், அது உணர்ந்தோர். மெய் உணர்ந்தோர்னா சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அந்த ராமனை ஷடகோபன் என்றும், அந்த ஷடகோபன் வார்த்தையை அனுகரிக்கிறபடியாலே ராமானுஜரை ராமானுஜரை உணர்ந்தால் அது மெய் உணர்ந்தோர்னு அர்த்தம். இதெல்லாம் பாருங்க. ராமனே ஷடகோபன். அப்ப நம்மாழ்வார் வேறல்ல, பகவான் வேறல்ல. ஏன்னா நம்மாழ்வாருடைய சரித்திரம் பிரகாரம் திருக்குறுங்குடி எம்பெருமான் தான் தானே வந்து அவதாரம் பண்ணுகிறான் தான் சொல்லியிருக்கார். அப்ப எம்பெருமான் வேறல்ல, சுவாமி ஷடகோபன் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் வேறல்ல. அப்ப ராமனே தான் ஷடகோபன். சரி, அந்த ஷடகோபனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை சுவாமி ராமானுஜர் அனுகிரகித்தாரனோ, அதன் அனுசந்தானம் பண்ணாரனோ. அந்த அனுசந்தானம் பண்ணப்பட்ட ராமானுஜரை ராமானுஜர் என்று உணர்ந்தால், ஸ்ரீபாஷ்யம் பண்ணார் ராமானுஜர் அப்படின்னு உணர்ந்தா அது உணர்த்திதான் அர்த்தம், அது உணர்ந்தோன்னு அர்த்தம். ஆனா திருவாய்மொழி நன்ன அனுசந்தானம் பண்ணி அதை நன்ன உணர்ந்திருக்கார் சுவாமி அப்படின்னு அந்த ராமானுஜர் யாரா உணர்ந்தா வச்சுக்க, அதற்குத்தான் மெய் உணர்ந்தோன்னு பேரு. அப்பன்னா பகவானுடைய அவதாரம் தான் ஷடகோபன். ஏன்னா ராமனுடைய வார்த்தை அனுசந்தித்து போனார் இல்லையா? கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு ஆழ்வார் பாசனம் இல்லையா? அப்ப அதனால அப்ப ராமன் வேறல்ல, ஷடகோபன் வேறல்ல தெரியாது. ஆனா அந்த ராமனுக்கு அனுஜன் ராமானுஜர். நல்லா பார்த்துக்கணும், அந்த ராமனுக்கு அனுஜன் ராமானுஜர். அதனால் ராமானுஜர் புகழ் மெய்யுணர்ந்தோர். இந்த மெய்யுணர்ந்தோர் யார்? அப்ப மெய்யுணர்ந்தோர் வேற, உணர்ந்தோர் வேற. உணர்ந்தோர்னா ராமானுஜர் ஏதோ கைக்கெல்லாம் பண்ணியிருக்கார் சுவாமி, உணர்ந்தோர். திருவாய்மொழி நன்ன அவகாகனம் பண்ணி அதற்கு என்னென்ன உண்டு அதை நன்னா சுரட்சிதமாக ரட்சித்து கொடுத்து அதுக்கு வியாக்கியானத்தை பண்ணி அதுக்கு அந்தரங்க சிஷ்யர்களுக்கு காலட்சம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜரை யாரெல்லாம் உணர்ந்திருக்காரோ அவ மெய் உணர்ந்தோர், அவ மெய் உணர்ந்தோர். அப்படிப்பட்ட மெய் உணர்ந்தோர் யாரு? பில்லான், குரத்தாழ்வான், முதலியாண்டான் முதலானோர் அப்படின்னு முதல் அர்த்தம். இதெல்லாம் முதலே பார்த்துடும். அப்ப திருக்குறுகை பிரான் பில்லான், குரத்தாழ்வான், முதலியாண்டான் முதல் அர்த்தம். இரண்டாவது இந்த முதல் அர்த்தம் ராமானுஜன் புகை மெய் உணர்ந்தோருக்கு. இரண்டாவது என்ன அர்த்தம்னா ராமானுஜன் மெய் உணர்ந்தோருக்கு நல்லா ஆசீர்வாதம் வராங்க. அப்படின்னா எதுக்கு சுவாமி? பெற்றது தேவகி, கண்ணனை பெற்றது யாரு? தேவகி பெற்றுட்டா. வளர்த்தது யாரு? கண்ணனை, யசோதை. ஆனா அந்த கண்ணனுடைய சேட்டி தங்க விளையாட்டுக்கள் அத்தனையும் கண்டது யாரு? யசோதனை. வளர்த்த யசோதனை கண்டாள், வேற யாரா கண்டாளா? தேவகி ஏதாவது கண்டாளா? ஒண்ணுமே இல்லையே. அவளை புலம்புறாளே, குலசேகராள் புலம்பிய தேவகி புலம்பிய புலம்பல்னு ஆச்சரியமான 10 பாத்திரம் எடுக்கிறார். இதெல்லாம் அவ பார்த்தா நான் பார்க்கலையே சொல்லிட்டு இருக்கா தேவகி. அப்ப தேவகி பெத்துட்டா. பெத்ததுக்கு அப்புறம்
அந்த பெத்த இன்பத்தை மட்டும் பெற்றால் தவிர அவள் வளர்த்த இன்பத்தையோ அவனுடைய சேட்டிதங்களையோ விளையாட்டுகளையோ தேவைக்கு பார்க்கவே இல்லை. ஆனால் யசோதை என்ன பண்ணா? பெறவே இல்லை. ஆனா அவனுடைய கேட்டுதங்கள்ல வளர்த்த இன்பவன எல்லாத்தையும் பெற்றது யாருன்னா யசோதை. இந்த இடத்துல பாருங்க, தேவகியை போல நம்மாழ்வார், யசோதையை போல சுவாமி ராமானுஜர். அப்ப அதே போல திருவாய்மொழி என்னது? கண்ணன். கண்ணன் தான் திருவாய்மொழி. ஏன்னா 3 பேர் இல்லையா? தேவகி கண்ணன், யசோதை கண்ணன், 2 பேருக்கு இல்லையா? கண்ணனை வளர்த்தது, அனுபவித்தது, விளையாட்டுக்கள் சேவித்தது, அத்தனையும் பார்த்தது யசோதை. அந்த கண்ணனை பெற்றெடுத்தது தேவகி. அதே போல திருவாய்மொழியை பெற்றெடுத்தது நம்மாழ்வார். ஆனா அந்த திருவாய்மொழிய விளையாட்டுக்கள் என்ன, அதனுடைய அவதாரங்கள் என்ன, அதனுடைய கேட்டிதங்கள் என்ன, அத்தனையும் பார்த்தது யாரு? பாதுராமன். இது போல கண்ணனுடைய விளையாட்டுக்கள் யசோதை பார்த்தார் போலே அந்த திருவாழ்வு விளையாட்டுக்கள் அத்தனையும் சுவாமி ராமானுஜர் கண்டார். சரி சுவாமி, கண்ணன்னா பகவான் எத்தனையோ கேட்டிதங்கள் பண்ணியிருக்கார். இதை பண்ணார், அதை பண்ணார், அதை பண்ணார், அது இது என்னலாம் என்னடோ பண்ணியிருக்கா. அது அத்தனையும் கண்டால் யசோதை என்னென்ன பண்ணா? வையமேழும் கண்டால் எல்லை வாயுலே. மண்ண சாப்பிட்டான். சாப்பிட்டேன்னு என்ன பண்ண சாப்பிட்ற? வாயத்தர அப்படின்னு திறந்தா அங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 7 லோகத்தில் இருக்கு. வையமேழும் கண்டால் எல்லை வாயில வாயை திறந்த உடனே 7 லோகத்தையும் வாய்க்களை காட்டினா இல்லையா? பார்த்தாரணும். அப்ப என்னென்ன சேட்டிதங்கள் அதெல்லாம் யார் பண்ணா? யசோதை பார்த்தாரணும். திருவாய்மொழியை திறந்தா அந்த மாதிரி இது மாதிரி கிடைக்குமா? ஏதாவது காட்டியிருக்காளா? திருவாய்மொழி திறந்த உடனே சுவாமி திருவாய்மொழி திறந்த சுவாமி திறந்த உடனே அதுல 7 லோகம் தெரிஞ்சது. கண்ணுடைய வாயை திறந்தா 7 லோகம் தெரிஞ்சதும். அதே போல திருவாய்மொழி திறந்த உடனே என்ன சுவாமி கிடைச்சதுன்னா 4 வேதங்கள் கிடைத்தது. ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வன வேதம் என்ன, 4 வேதங்கள் உள்ளே காட்டியது. அது மட்டும் இல்ல, கண்ணன் ஒவ்வொரு ஸ்டேட்டிதமா பண்ணியிருக்காரோ எக்ஸலண்டா எடுத்திருக்காரு. ஒவ்வொரு வேற ஆகாசம் முடிச்சார். கண்ணன் ஆகாசம் முடிச்சாரோ எல்லாம் சிறு வயசுலதான் பாலகிருஷ்ணனாக இருக்கும் போதுதான் இத்தனை பண்ணியிருக்கான். சரி, அப்ப கண்ணன் ஆகாசம் முடிச்சாரோ அப்ப திருவாய்மொழி பண்ணுவா அப்படின்னா திருவாய்மொழி அகமான பாவசாகரத்தை தானே முடித்துக் கொடுத்தோம். பவசாகரம் இந்த சமுத்திரம் இல்லையா? சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம், பெரிய சமுத்திரம் இந்த சம்சாரம். அப்ப இந்த அகமான பவசாகரம், அந்த பவசாகரத்தை முடித்துக் கொடுக்குவது திருவாழ்வை சேவிச்சால என்னன்னா மணவாளமாவின் முதல் பாசனத்தை தெரிவிக்கிறார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர் கொண்டு உரைத்து மயர்வு ஏதும் பாராமல் மானிடரை வாழ்வைக்கம் மாறன் சொல் வேறாகவே விளையும் விடி. விலலோகத்தினுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். மாறன் சொல் வேறாகவே விளையும் விடுனார். மாறன் சொல்லுன முதல் அர்த்தம் சொன்னார் திருவாய்மொழி. மாறன் சொல்லி இந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை சொன்னாலே என்ன ஆகும்? உனக்கு வீடு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார். முதல் அர்த்தம். இல்ல சுவாமி, திருவாய்மொழிதான் சொல்ல வேண்டாம், மாறன்னு சொன்னாலே போதும். மாறன்னு சொன்னாலே போறோம். மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. மாறன்னு சொன்னா போறோம். என்ன சுவாமி நம்ம இருக்கு? ஆஜ்யஸ்தன குலபதி மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானா ஆஜ்யஸ்தன குலபதி வகுலாபிராம் அளவந்தார் ஸ்தோத்திரத்தில் தெரிவிக்கிறாளியா அப்படின்னு சொன்னாலே போறோம். நம்முடைய குலத்துக்கு தலைவர் அவர் தான். சரணாகதி சாஸ்திரத்தை வித்திட்டவர் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய திருவிழி பத்தினா என்ன? மோட்ச நிச்சயம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த திருவாவளியை திறந்தா என்ன கிடைக்கிறது? வாய திறந்தா 7 லோகம் தெரிஞ்சது கண்ணனுக்கு. திருவாவளி திறந்தா பவசாகரமாக இருக்கிற சம்சாரத்தை முடித்து கொடுத்தோம். இது ஒண்ணு. அடுத்தது, கண்ணன் காளிங்க நர்த்தனத்தை பண்ணினான். அந்த காளிங்க ஓட்டினானோ அதே போல திருவாய்மொழி என்ன சுவாமி ஒண்ணும் எதை ஓட்டும் சுவாமி? காமாதிதோஷ அரமாத்ம பதாஸ்திதானாம். அந்த நம்முடைய காமங்கள் என்ன, குரோமங்கள் என்ன, குரோதங்கள், காம குரோத மதமாச்சரியம், இது அத்தனையும் இது ஒண்ணுமில்லா எல்லாத்தையும் தொலைத்து கொடுக்கும். திருவாய்மொழி அத்தனையும் தொலைத்து கொடுக்கறது இல்லையா? இது பண்றது கண்ணன் பண்ணது. என்ன பண்ணா? காளிங்க வர்தனத்தை பண்ணி காளிங்களை ஓட்டினான். இங்க எதை ஓடுது? காமக்ரோதங்கள்
மதமாச்சரியங்கள் ஒரு திருவாழ்வு இருந்தான். அதுக்கப்புறம் கண்ணன் கோவர்தன மலையை கொடையாக பிடித்தான். கோவர்தனம் என்னும் கொற்றக்குடியே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அப்படி கோவர்தனம் கொடையாக பிடித்தானோ குடித்தினவன்னா எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய கோபகுமாரர்கள் அத்தனை பேரையும் கல்மறி கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் அப்படி தெரிவிக்கிறாயா. அந்த கல்மழையிலிருந்து அத்தனை பேர் ரட்சித்து கொடுத்தாரோனோ. சரி சுவாமி, திருவாய்மொழியை சேவிச்சா என்ன கிடைக்கும்? தன் பாசுரங்களாலே கொடையை பிடித்து சம்சாரம் என்னும் கல்மலையிலிருந்து ரட்சித்து கொடுக்கும். சம்சாரம் என்னும் ஒரு கல்மலை நம்ம மேல பிரிஞ்சுட்டே இருக்கு. அது என்ன பண்ணும்? அதுக்கு கொடையா இது இருக்கு, திருவாய்மொழிதான் இருக்கு. நம்ம ரட்சித்து கொடுப்பது சம்சாரம் என்னும் மாறனில் மற்றுமோர் தேவம் உள்ளது, மால்தனில் மிக்குமோர் தேவம் உள்ளது. மால்தனில் மிக்குமோர் தேவம் உள்ளது. மால்தனில் மிக்குமோர் தேவம் உள்ளதை பிரித்தா மாறனில் மிக்குமோர் தேவம் உள்ளதுன்னு வருது பொருந்தணும். அதே போல இந்த திருவாய்மொழி என்ன பண்ணும்? அந்த சம்சாரம் என்ற கல்மலையிலிருந்து நம்ம ரட்சித்து கொடுக்கும். அவ இது எல்லாத்தையும் பண்ண வைத்தது யாருன்னா, இதெல்லாம் பண்ணது யாரு? யசோதான் அதெல்லாம் பார்த்திருக்கா. கண்ணனுடைய சேட்டுதங்கள் விளையாட்டுகள் அத்தனையும் யசோத கண்டா. அதே போல ராமானுஜர் திருவாய்மொழிய சேட்டுதங்கள் விளையாட்டுகள் அத்தனையும் யாரு கண்டா? ராமானுஜர் தான் கண்டார். ஆனா அது வேதத்தை தமிழாக்கி விளையாடியது, பிரம்மசூத்திரத்தை தமிழாக்கி விளையாடியது. இங்கே கண்ணன் வேதத்தை சம்ஸ்கிருத வேதமாக கீதையாக ஆக்கி விளையாடினான். அங்கேயும் இருக்கு சம்ஸ்கிருத வேதமா இருக்கக்கூடிய ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் அதை என்ன பண்ணா? பகவத்கீதையா கொடுத்தான். அதே இங்கே ஆழ்வார் என்ன பண்ணா? வேதம் தமிழ்ஷேத மாறனாக இது கொடுத்திருக்கார். சரி சுவாமி, இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த விளையாட்டு எதுவுமே ஆழ்வார் பார்க்கல. தேவைக்கு ஏதாவது பார்த்தால? கண்ணுடைய சேட்டுதங்கள் கடைசியில 10 வருஷங்கள் கழித்து வந்த உடனே தேவைக்கு பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியாமே இலக்கம் காட்டுனா அங்க திற முன்னாடி லைவ் டெலிகாஸ்ட் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் அண்ணன் காட்டி கொடுத்தா. ஆனா நம்மாழ்வான் பார்த்தாரு, அவர் எதுவுமே பார்க்கல. இது போல கண்ணன் விளையாட்டை தேவைக்கு பார்க்காதா போலே அதே போல என்ன இங்க நம்மாழ்வார் எதுவுமே பார்க்கல. ஆனா வளர்த்த யசோதனை கண்டால் அப்ப பெற்றால் நம்மாழ்வார் விளையாட்டுக்களை பார்க்கல. அதே போல பெற்றால் தேவைக்கு விளையாட்டுக்களை பார்க்கல. வளர்த்தால் யசோதை விளையாட்டுக்களை நன்றாக அனுபவித்தார். அதே போல வளர்த்தார் ராமானுஜர் அந்த விளையாட்டுகள் பூர்த்தியா கண்டார். ஆனால் திருவாய்மொழி விளையாட்டை வீட்டில் வைத்திருந்தார். தன்பத்தி என்னும் வீட்டில் கண் வைத்த ராமானுஜர். சரி சுவாமி, கண்ணனும் யசோதி வீட்டை நோக்கிதான் நடந்தார். போகணுமே ஏன்னா இவர் தான் அங்க போயிருக்காரு. அவ ஒன்றும் கூப்பிடல. பிறந்த உடனே ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அவதாரம் பண்ணார். தண்ணி முடிச்ச உடனே டாக்டர் வசுதேவட்ட சொல்றார், கொண்டு போய் கோடையில தூக்கிட்டு போய் அங்க போய் விடுங்க. அவ கூப்பிட்டாளா சுவாமி? அவ நந்தோகப்பனும் யசோதியோ கண்ணா நீங்க வந்துருவாரு. அவளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. கூப்பிட இவர் தானே போனாரு. அங்க நடந்தாருனோ அந்த நடந்ததே ஆச்சரியம். அதே போல ராமானுஜன் என்ன பண்ணார்? தன்பத்தி என்னும் ஈட்டன் கண் வைத்து திருவாய்மொழி ரட்சித்து கொடுத்தார். இப்படி ரட்சித்து கொடுத்தார் என்று யார் உணர்ந்திருக்காளோ அவாதான் மெய்யுணர்ந்தோர். இப்ப நாம என்ன பண்ணோம்? ராமானுஜருடைய திருவுள்ள உகக்கணம்னாலே திருவாழ்வை நன்னா அவகாகனம் பண்ணணும், நன்னா அனுசந்தானம் பண்ணணும். அப்ப திருவாழ்வை அனுசந்தானம் பண்ணா என்ன சுவாமி? ராமானுஜ திருவுள்ளம். ஏன்னா அவருக்கு அதுதான் விருப்பம். அதான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட வீட்டின் கண் வைத்த ராமானுஜன். அதான் மெய் உணர்ந்தோர். மெய் உணர்ந்தோர்னா பெரியோர்கள். எப்படிப்பட்ட பெரியோர்? யாருன்னா எப்படிப்பட்ட பெரியோர்? ராமானுஜரோடு இருக்கக்கூடிய 700 சன்னியாசிகள் பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். ராமானுஜரோடு இருக்கக்கூடிய 7 புகழ் மெய் உணர்ந்தோர். ஒரு நிமிஷம், கடைசி 10 மாத்திரம் வாசிக்கிறேன். புகழ் மெய்யினர் மெய்யாக தெரிந்து கொண்டிருக்க பெரியோர்களை ஈட்டங்கள் தன்னை சபேத ஸ்தம்பித சத்யாபீட ஸ்தம்பிதி சபேதகா அன்னை கைதி தமிழ் விஷ்ணுதோர் கைதி இதெல்லாம் படிச்சுட்டேன் என்கிறபடியே சப்த சசிசங்கிரியா எதிகளும் ஆழ்வான் முதலான் முதிகளும் ஏகாங்கிகளும் அசங்கியதான ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆண்டாள் முதலான ஸ்ரீவைஷ்ணவ ஸ்திரீகரமாக கொண்டு திரளாயிரம் தடியருடைய திறன்களை கொண்டு ஈட்டம் யாரா இருந்திருக்காங்க? 700 சன்னியாசிகள் என்ன
அது மாத்திரம் இல்ல, எப்போதும் 700 சன்னியாசிகள் கூடயே இருப்பா, எப்போதும் கூடயே இருக்க. கற்பனை பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸ்ரீரங்கம் போறோம், ஸ்ரீரங்கத்துல ஒரு சுவாமி இருக்கிறார், அப்படியே கோஷ்டியா வந்துன்னு வச்சுக்கேன், அந்த கோஷ்டியை சேவிக்கும் போது நமக்கு பெரிய ஆனந்தமா இருக்கும். சுவாமி சேவை கொண்டுமே இங்கதான் இருக்க கொண்டு அப்படின்னு தோன்றதும். இது இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. இங்க ஒன்றும் 700 பேர்னால ஒரு 100 பேர் இருப்பா கோஷ்டி, அவளுக்கு பேர் இருக்க மாட்டான். ஆனா 700 சன்னியாசிகள், நல்லா பாத்துக்கோ, 700 சன்னியாசிகள். அது மட்டும் இல்ல, 74 சிம்மாசனாதிபதிகள், 74 சிம்மாசனாதிபதிகள், அதற்கு மேற்கொண்டு எத்தனை ஆண்டாள் கோஷ்டி, ஒன்னா ரெண்டா, எத்தனை ஆண்டாள் கோஷ்டி, எத்தனை விஷ்ணு பக்தர்கள், அதுக்கு எதி சார்வபௌமர்னு இவருக்கு பேரு. அத்தனை பேரோடு சூழ்ந்து வந்துட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும் சுவாமி? அவர் சேவிக்க வேண்டாம், அந்த கோஷ்டி சேவிச்சா அப்புறம் அதைத்தான் தெரிவிக்கிறார். ஈட்டம் கண்டிட கூடுமேல் அதுகானும் கண்மயனாவதே. இது போல வைகுண்டேதி பரேலோகே சியாசாத்தம் ஜெகத்பதி ஆர்த்தே விஷ்ணு சிச்சாத்மா பக்தைகி பாகவதை சகா. அவன் எப்படி பகலோலோக்கம் இருக்கிறான் ஸ்ரீவைகுண்டநாதன், அங்க சுத்தி நித்தியசூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, எல்லாருக்கும் பகலோகத்தில் இருக்கிறானோ அத போல இங்க எங்க இருக்காரு? இங்க எங்க இருக்காரு? இங்க ரங்கபதி இருக்கார். இவர் யார் சுவாமி? இவர் எத்திராஜபதி, எத்தி சார்வபௌமர், அங்க எத்திபதி, அவர் ரங்கபதி. ஸ்ரீரங்கநாதன் ரங்கபதி, அங்க வைகுண்டபதி. இங்க யாரு? எத்திபதி. எத்திபதி பிரசாதனின் இவர் எத்திபதி. அந்த எத்திபதி எப்படி இருக்காரு? பகலோலக்கம் இருக்குமா போலே. அது மட்டும் இல்ல, அந்த ராமானுஜருடைய சுத்தி இருக்குவாங்க 700 சன்னியாசி, 74 சிம்மாசனாதிபதிகள், நிறைய ஆண்டாள் கோட்டுகள், எவ்வளவு சீவைஷ்டமா, 12,000 சீவைஷ்டமா. இன்னைக்கெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கணும் இருக்காலும் தெரியாது. 12,000 சீவைஷ்டம் சுத்தி வரான்னா அத்தனை தூரம் வந்துட்டு இருக்காரணும். பகலோலக்கம் இருக்குமா போலே அவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காளே. மேலும் இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா, எல்லாரும் இருந்தா கூட சுவாமி, இத்தனை இருந்தாலும் இவெல்லாம் ஒருத்தரும் ராமாவுடைய திருவடி அறியாதவர்களே இருக்க மாட்டான். அத்தனை பேரும். அது மட்டும் இல்ல, எத்தனை ஏகாந்திகள் தெரியுமா? ஏகாந்தின்னா அவரை தவிர மற்றொன்று நினைவு இல்லாத தன்மையோடு இருப்பா. நம்ம செய்வர் போது போறோம், எம்பெருமானை சேவிக்கிறோம், சேவிச்சு முடிச்சு நேர ஸ்ரீரங்கம் போறோம், நம்ம பெருமானை சேவிக்கிறோம். பண்றோமா இல்லையா? பண்றோமா? நானும் பண்றோம், இல்லாம முடியல. ஆனா இன்னைக்கும் இதே திருவரங்கத்திலேயே சில ஸ்ரீ வைஷ்ணவா, சில ஆச்சாரிய கூட்டம்லாம் இருக்கா. நேரம் காலத்தால் எழுந்துப்பா, அவள் நித்திய கர்மாக்க முடிஞ்சிருவா, அனுஷ்டானத்தை முடிஞ்சிருவா. முடிச்சோடனே நேரம் சன்னதிக்கு போவா. சன்னதிக்கு போயிட்டு எங்க போவான்னா எங்கேயும் போக மாட்டா, நேரா எம்பெருமானார் சன்னதிக்கு போவா, பிரதட்சணம் பண்ணுவா, தீர்த்தம் வாங்கிடுவா, ஆத்து கொண்டுவா. ஏன் சுவாமி? அந்த பக்கம் பின்னாடி வடக்கு வாசல்ல தாயார் சன்னதி இருக்கு, தெற்கு வாசல் நம்பெருமாள் சன்னதி இருக்கு, பெரிய பெருமாள் இருக்கான்னா அதெல்லாம் இவ கண்ணுக்கே தெரியாது. இவ கண்ணுக்கு இன்னைக்கும் சில சுவாமிகள் இருக்கா, இந்த சுவாமிகள் இருக்கா, அவதான் ஏகாங்கின்னு பேரு. அந்த மாதிரி ஏகாங்கில இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஏகாங்கி எத்தனை பேர் இருக்கா? ஒருத்தர் 2 பேரு, நிறைய பேர் இருக்கா இல்லையா? அத்தனை பேரும் இருக்கா. மேலும் தன்னுடைய கிருபையானதன திருக்குறுகை பிரான் பிள்ளான ஆணையிட்டார் திருவாழ்வு வியாக்கியானம் பண்ண சொல்லி இருக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த இவர் எப்படி இருக்கிற ராமானுஜ சுப்பிரபாதம்னு ஒண்ணு இருக்கு. ராமானுஜ நீங்க சிவபெருமான் போனா செய்யலாம். ராமானுஜ சுப்பிரபாதம், அந்த சுப்பிரபாதத்துல என்ன சொல்லுங்கன்னா, 700 சன்னியாசிகளோடு எப்போதும் கூடி இருக்கிறார். ராமானுஜ திருவடியை மற்றொன்று அறியாத ஏகாந்திகள் நிறைய பேர் இருக்கா, நிறைய ஆண்டாள் கோஷ்டிகள் இருக்கான்னு அவர் தெரிவிக்கிறார். ஆக திருவாழ்வு வியாக்கியானம் பண்ண சொன்னார். அதுக்கு மேல பாஷ்யக்கார மங்கள ஸ்லோகத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 700 சன்னியாசிகள், கூறத்தாழ்வான் முதலான முதலிகளும், ஏகாங்கிகளும், எண்ணிலடங்காத ஸ்ரீவைஷ்ணவர்களும், ஆண்டாள் முதலான ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீகளும், இது எதிர திரளாய் வந்திருந்து தஜியர்கள் தஜிரம் அடியார்கள் கூட்டம், அந்த கூட்டங்கள் இருக்கபடி எல்லாம் ஈட்டம் கண்டிடக்கூடுமே. அப்படிப்பட்ட ஈட்டம்னா திரள், என் நாட்டங்கள் கண்டு இன்ப எதிரியே வியாக்கியானம் வசிக்கிறேன். சமாசேன பரியந்தம் ஈஷத்ரணை திரயத்தை பற்றி சுகிக்க நினைத்திருக்க என்னுடைய தர்ஷிகன் நாட்டம் திருஷ்டி கண்டு கண்ணார கண்டு சேவித்து இன்பமெய்திடுவே. பண்ணின பின்பு பூர்வ காலத்தில் தேக சம்பந்திகளாய் கொண்டு வருகிற சுகதுக்கங்களை கார்கடை கொண்டு இந்த ஞானாதிகளுடைய திரடல்களை கண்டு ஆனந்தத்தை பெறும்படி கூட்டும் விதி என்று கூடுங்களோ சேர்க்கும் பாக்கியம் எப்போது லபிக்க வல்லதோ அதிசுகுத்தம். இவர் தமக்கு பேட்டுக்கடியான சுகுத்தமாக நினைத்திருப்பது அத்தலையில்
கிருபையிலே ராமானுஜர் புகழ் மையுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை முடிச்சுறேன். ஈட்டங்கள் தன்னை தற்காலத்தில் காணா நிற்கச் செய்து இங்கிலே சொல்வார் என்று காண்கிறதென்று இப்போது இவருக்கு அபேட்சை கண்டால் கண்கள் விகர்தமாக இன்றைக்கே இன்பமெய்துகை பிரேமம் அதுக்கடியான பிரேமம் எம்பெருமானார் அருளியலே விளையாடுவேனுமரே அத்தாலே சொல்கிறார். அன்றைக்கே மெய்யுணர்வனாவது அசங்கிருத ஞானம். இது ஒரு தேச விசேஷத்தாலே சேர்ந்த பின்பு வடக்கணவதாயிகையாலே அப்படிப்பட்ட ஞான வைக சங்கியத்துடையரானவருடைய திரளை இங்கே கண்டு பரிபூர்ண அனுபவம் பண்ணும்படியாக இப்பேற்றை நமக்கு சேர்விப்பதான அவருடைய கிருபை எக்காலத்துக்கூட வல்லதோ என்னவுமாம். அத்திரள்கள் இவருக்கு சதா சேவியங்களாய் இருந்தாலும் நிச்சய பூர்வங்களாலே இருக்குங்கான் உன் தொண்டர்களுக்கே அன்பிட்டிருக்கும்படி என்னை ஆக்கி இங்கு ஆட்படுத்த என்றுமே மேலும் இவருடைய பிரார்த்தனை முடிச்சுட்டு இதற்காக ஆக என் நாட்டங்கள் கண்டு இன்பமை திரவே என்கிறார். மேலும் சொல்றார் ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி ஆசிர்வாதர். என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திருவா ஈட்டங்கள் தன்னை இருக்கு இல்லையா, ஆனா ஈட்டங்கள் தம்மை என்று இருக்கணும். ஈட்டங்கள் தன் இந்த பாருங்க சிலதெல்லாம் தமிழுக்குண்டான இலக்கண ரீதியா என்னென்ன உண்டு அதெல்லாம் பாக்குறேன். அதான் என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவேன் இருக்கு, ஈட்டங்கள் தன்மைன்னு இருக்கு, ஈட்டங்கள் தம்மைன்னு இருக்கணும், ஈட்டங்கள் தம்மைன்னு இருக்கணும். அதுதான் சரியான பிரயோகம். ஆனா ஈட்டங்கள் தன்னை என்று இருக்குன்னா ஒருமை பன்மை மயக்கம் என்று தமிழர்கள் தெரிவிப்பார்கள் எடுத்திருக்கார் அமைச்சர். தமிழ் புலகர் தமிழ் விளக்கர் தமிழர் என்ன பண்ணுவார் என்னன்னா ஒருமை பன்மை மயக்கம் என்று தமிழர்கள் சொல்வார். ஏன்னா ஒருமைக்கு பன்மையும் பன்மைக்கு ஒருமையும் வரப்பது வந்து தமிழ் வரமா. ஒருமையில இருக்குன்னு வச்சுக்கேன் அதை பன்மையில சொல்லலாமா, பன்மையில இருக்குன்னு வச்சுக்கேன் அது ஒருமையில சொல்லலாம், அது தமிழ மரபு. அந்த மரபின்படி என்ன வச்சிருக்கார், ஈட்டங்கள் தன்னை இருக்கணும், ஈட்டங்கள் தம்மைன்னு இருக்கணும். ஏன்னா ஈட்டங்கள் வந்து பன்மை, ஒருமை கிடையாது. தன்னைனா ஒருமை வந்துட்டு, ஈட்டங்கள் தம்மைன்னு வரணும், பன்மை வரணும். ஆனா பன்மை போடாம ஒருமை போட்டிருக்காரு. ஏன்னா தமிழர்களுடைய மரபு பன்மை வரக்கூடிய இடத்துல ஒருமை போடலாம், ஒருமை வரக்கூடிய பன்மை போடலாம், மரபு இருக்கிறபடிய அந்த மரபடியை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லாம் புறத்தாழ்வார் பிடிப்பதற்கு முன்னாடி எடுத்துட்டார். திருவரங்க தமிழர் இந்த மாதிரி இருந்தாராம். குரத்தாழ்வாவுடைய திருவடியை பற்றுவதற்கு முன்னாடி எனக்கு மண்ணாசை இருந்தது, எனக்கு பெண்ணாசை இருந்தது, எனக்கு பொன்னாசை இருந்தது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னு குரத்தாழ்வார் திரும்பி பக்கத்துக்கு முன்னாடி. ஆனா குரத்தாழ்வார் அடைஞ்ச பின்பு முன்னாடி இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆயிடுது, அவர் திருட்டுப்படுத்தணும் என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்துவியே. அப்பனா தாழ்ந்த பொருட்களை பார்த்த என் கண்கள் எப்படிப்பட்ட தாழ்ந்து, மண்ணாசை என்ன, பெண்ணாசை என்ன, பொன்னாசை என்ன, இந்த தாழ்ந்த பொருட்களை பார்த்த என் கண்கள் இப்ப ராமானுஜருடைய அடியார்களை ஈட்டங்கள் இருக்கணும், அந்த ஈட்டங்களை சேவிப்பதற்கு கண் துடிச்சுட்டு இருக்கு. இந்த கண் இருக்கு, அந்த ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவே. அப்பனா இவருக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இத்தனை நாள் நான் நிறைய ஈட்டங்கள்னு பார்த்தோம். ஈட்டங்கள்னா 700 சன்னியாசி என்ன, 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, அதே போல ஏகாந்திகள் நிறைய பேர் என்ன, ஆண்டாள் கோட்டி எத்தனை பேர்னு, அத்தனை பேர் 74 சிம்மாசனாதிகள் என்ன, இத்தனை பேரும் பார்த்திருக்காரு. இவர் பார்த்து தானே இருக்கார். பார்த்து இருக்க செய்தே, அப்படி இருக்க செய்தே இவர் என்ன சுவாமி இவர் ஈட்டங்கள் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, இத்தனை நாள் பார்த்த விஷயம் வேற, இப்ப பாக்குற விஷயம் வேற. இத்தனை நாளும் கூட்டத்தை பார்த்தேன், அது வேற கூட்டம். இப்ப கூட்டத்தை பாக்குறேன், இது வேற கூட்டம். இத்தனை நாள் என்ன கூட்டம்னா தேக சம்பந்திகளாக இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள். தேக சம்பந்தின்னா என்னது, சரீரத்தால ஏற்பட்ட உறவுக்காரர்கள். தாயே தந்தை என்றும் தாடமே கிளமத்த என்றும் நோயே பற்றுழுந்தேன் காண்பது ஒரு ஆசையினால் தெரிவிக்கிறாரியா. அப்ப இத்தனை நாள் பார்த்ததுன்னா நமக்கு சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்ட உறவுக்காரர்கள், அண்ணா தம்பி பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி, இதெல்லாம் ஈட்டங்கள். அந்த ஈட்டங்களை பாட்டிருந்தேன். அந்த ஈட்டங்கள் கண்டு இன்பம் வந்துச்சுன்னா இல்லையே, துன்பம் வந்துடுத்து.
பந்துக்கள் என்று சொல்லக்கூடிய உறவுக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஈட்டங்கள், அந்த ஈட்டங்களை பார்த்து என்ன பண்ண, துன்பப்பட்டேன் இத்தனை நாள். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு சுவாமி, ராமானுஜருடைய உறவுக்காரர்களை பற்றினேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ராமானுஜர உறவுக்காரர்களை கண்டு இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்பம் எழுதினேன். அப்பனா நம்முடைய சரீர பந்துக்களாக இருப்பதை காட்டிலும் ராமானுஜருடைய திருவடி பந்துக்களா, அதுதான் முக்கியம். ராமானுஜருடைய திருவடி பந்துக்களா இருந்தா இன்பம். சரீர இதைத்தான் கொண்ட வெண்டீர் மக்களுட்டார் சுற்றத்தவர் வீரரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல் 9ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசனமே. ஆனா அதுக்கு முன்னாடி பாசனம் பாருங்க. 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி 11வது பாசனம். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அதுல 11வது பாசனத்துல நல்லபதத்தால் மனைவாழ்வார் கொண்ட வெண்டீர் மக்களே நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணனை அந்தன் குருபூஷண கோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துல நன்னா இருப்பா நன்னா இருப்பா நன்னா ஆனந்தமா இருப்பான்றார். ஏ சுவாமி, இந்த பந்துக்கள் அந்த பந்துக்கள் என்ன, ராமானுஜ சம்பந்தம். அந்த ராமானுஜ சம்பந்தம் இருக்கணும். ராமானுஜ சம்பந்தம் இருக்குவாரோட நம்ம கலந்தோம்னா இன்பம் தான். இப்ப ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, சரி சுவாமி, இந்த கட்டத்தெல்லாம் பார்த்திருக்காரு, இவர் ஏன் இப்ப பார்க்காதவனா தவிக்கிறார்? இப்ப ராமானுஜ சம்பந்தம் எல்லாம் பார்த்திருக்காரோ? 700 ஸ்ரீவைஷ்ணவர்கள், 700 சன்னியாசிகள், 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், அதே போல 74 சிம்மாசனாதிபதிகள், மேற்கொண்டு ஆண்டாள் கோச்சி, இதெல்லாம் பார்த்துதானே இருக்காரு. பார்த்திருக்காச்சு, பார்க்காதவ போல எதுக்கு பார்க்கணும் தவிக்கிறாருன்னா, இப்ப இவருக்கு பார்க்கறதுல மட்டும் ஆசை இல்லையா? பார்க்கறத மட்டும் பார்க்கிறார். ஆனா அந்த பிரேமம், அந்த அனுகிரகம், அதாவது அதெல்லாம் நினைக்கணுமோ, அந்த நினைக்கணும்னால பிரார்த்தனை வேணுமோ, அந்த பிரார்த்தனை தான் இதுன்ற, அந்த பிரார்த்தனை தான் இது. என்னைக்குமே ஒரு ஸ்ரீவைஷ்ணவான் சேவிச்சோம், அவா நம்மளை சேவிச்சு முடிச்சுக்கணும். இந்த சம்பந்தம் என்னைக்கு நிலைக்கணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். ஏன் சம்பந்தம் தான் வந்து என்னன்னா நினைக்கணுமேனும், அதைத்தான் இப்ப கேட்கிறாரு. இதை கேட்கிறாரு, அந்த பிரேமம் அனுகிரகம் நிலைக்கணுமோனோ, அந்த நிலைக்கணுன்றதுக்காக கூட்டும் இது என்று கூடுங்களோ என்கிற பிரார்த்தனை இருக்கு. சேவிச்சுட்டே இருக்காரு. சேவிச்சுட்டே இருக்கும் போதும் இது இருக்கணுமே இது இருக்கணுமே இது இருக்கணுமே. சில தாயாரெல்லாம் இருப்பா, பிள்ளையாண்டா என்னை விட்டு போகப்படாது, பிள்ளையாண்டா என்னை விட்டு போகப்படாது, என்னை விட்டு கூட ஏதோ சுவாமி இருக்கா, என்னம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, இல்லையா போகப்படாத, போனா என்ன கடவுளை அப்படி தெரிவிக்கிறாளே, அதெல்லாம் அந்த பிரார்த்தனை. இது முதல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா, மெய் உணர்வு என்பது குறைவு இல்லாத சுருக்கம் இல்லாத ஞானம். எக்ஸலண்டான அர்த்தம் இது. மெய் உணர்வு அப்படின்னா குறைவு இல்லாத சுருக்க, மெய் உணர்வுனா குறைவு இல்லாத சுருக்கம் இல்லாத ஞானம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் பொய் நின்ற ஞானம் மெய் ஞானம் கிடையாது. இதைத்தான் ஆழ்வார் முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார் திருவிருத்தத்துல. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒடுக்கும் அழுப்புடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமராக. அப்பனா அது பொய் நின்ற ஞானம். பொய் நின்ற ஞானம் ஞானம் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, ஞானம் இல்லை அர்த்தம். பொய்யான ஞானம்னா ஞானம் அப்படின்னா பொய் சுவாமி எல்லாமே பொய் அப்படின்னு அத்வைதங்க சொல்ல. ஒரு நிலையோடு இல்லாத ஞானம் பொய் நின்ற ஞானம். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கவன் இருக்கு, மாறுபட்டுட்டே இருக்கிறது. அதுக்குதான் பொய் நின்ற ஞானம்னு பேரே தவிர, ஓ அப்பனா அந்த வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அதான் பொய் நின்ற ஞானம் தெரிவிக்கிறாளியா அப்படின்னு கட்சிதே. இது பொய் நின்ற ஞானமா இருக்கு. இது பொய் நின்ற ஞானமா இருக்கு. ஞானம் தான். ஏன்னா இது இருள் தருமா ஞானம். இது இருள் தருமா. இங்க கலங்குவாரம் உண்டு, கலக்குவாரம் உண்டு. அப்ப இந்த இடத்துல ஆனா இவர் என்ன சொல்றாரு, மெய் உணர்ந்தோர் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய் உணர்ந்தோர் சொல்றாரு இல்லையா? அப்ப புகழ் மெய் உணர்ந்தோர் என்றுக்கும் மெய் உணர்ந்தோர் என்பதுக்கும் அப்ப எப்ப கிடைக்கும்? ஏன் புரியலையா? மறுபடியும் சொல்லுங்க சுவாமி. இந்த ஊர் இந்த மாதிரி இருக்கு, இங்க பொய் நின்ற ஞானம் ஒழுங்கான ஞானம் கிடையாது. அப்ப இந்த ஊர்ல எனக்கு மெய்ஞானியர் கிடைக்கணும். அப்பனா மெய்யான மெய் உணர்ந்தோர் கிடைக்கணும். மெய் உணர்ந்தோர் கிடைக்கணும்னா பொய்யான தேசத்துல மெய் உணர்ந்தோர் கிடைப்பால. இது ரெண்டாவது. முதல்து மெய் உணர்ந்தோர்னா என்னன்னு பார்த்தோம்? ஒண்ணுமில்ல, இந்த ராமானுஜருடைய சம்பந்தம் இருக்கிறவால மெய் உணர்ந்தோர்னு பார்த்தோம்.
அது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், ராமானுஜ சம்பந்தத்தை விட்டுருங்கோ, இந்த ஊரே பொய்யான ஞானமாச்சே. அந்த பொய்யான ஞானத்துல மெய் உணர்ந்து ஒரு இடமா சுவாமி கிடைப்பா? எப்ப கிடைக்கும்னா, எப்படி சுவாமி கிடைக்கும்? இங்க கிடைக்காது சுவாமி, வாஸ்தவம் தான். தேச விசேஷத்தில் கிடைக்கும். தேச விசேஷம் என்ன அர்த்தம்? சீவை குணம்னா அங்க கிடைக்கும். அங்க கலங்குவாரம் கிடையாது, கலக்குவாரம் கிடையாது. இங்க கலங்குவாரம் உண்டு, கலக்குவாரம் உண்டு. அப்ப மெய்யான தேசம் சீவை குண்டம், இது பொய்யான தேசம், பொய் நின்ற ஞானம், பொய்யான தேசம். அப்ப மெய்யான தேசத்தில் கிடைக்குமே தவிர பொய்யான தேசத்தில் பொய்யான ஞானம் தானே கிடைக்கும். அப்ப எப்போது இந்த ஒரு பொய்யான ஞானம் தானே. அப்ப ராமானுஜர் புகழ் மெய் நந்தோர் என்று கிடைக்காது போலிருக்கேன்னு பயப்படுறார். ஏன் பயப்படுறாருன்னா, இல்ல இல்ல சுவாமி, இங்க எல்லாரும் பொய் நின்ற ஞானம். அப்ப இந்த பிரகிருதி சம்பந்தம் எல்லாருக்கும் வந்து போகணும். பிரகிருதி சம்பந்தம் வந்தாலும் அவளும் பொய் ஆயிடுவானும். அப்ப மெய் உணர்ந்து எப்படி கிடைக்கும்? அப்ப எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் அப்படின்னு பயந்தார். ஆனா அங்கு சென்று பெறக்கூடிய மெய் உணர்வை இங்கே பெற்று விட்டார்களே ஞானாதிகாரிகள். அப்படிப்பட்ட ஞானிகள் சேர்க்கை இங்கே பெற்று வைக்கவில்லை. ராமானுஜ கிபை என்பது எப்போது போகுமோ என்று இந்த அவர் கிடைக்கும் என்று அவர் சொல்றாரு. முதல்ல சொன்னது ராமானுஜ சம்பந்திகள், திருவடி சம்பந்திகள் யாரோ அவெல்லாம் மெயில் வந்து சொல்லிட்டார். இரண்டாவது சந்தேகம், இந்த ஊர் பொய் நின்ற ஞானசுவாமி அதை கிடைப்பாருன்னா இல்ல இல்ல உண்டு. ஏன்னா ராமானுஜனுடைய சிவ சம்பந்தம் பெற்றுட்டார்னா, சீவை குண்டத்துல எப்படி மெய்யான ஞானம் கிடைக்குமோ அந்த ஞானமே அவளுக்கு கிடைச்சிடுமா. இதுல இருந்து என்ன தெரியாதுன்னா, பகவத் ஞானம் கிடைச்சா அந்த மெய்யான ஞானம் கிடைக்குமான்னு சந்தேகம். ஆனா ராமானுஜருடைய திருவடி சம்பந்திகளா இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவார்னா, ராமானுஜராலே அனுகிரகிக்கப்பட்ட ஞானமோனோ அந்த ஞானம் பொய்யான ஞானமா இருக்காது, மெய்யான ஞானமா இருக்கும். அதனால அந்த அவருடைய அப்படிப்பட்ட ஞானாதிகள், அப்படிப்பட்ட ஞானவான்கள் இருக்காளோ மெய் உணர்ந்தோர், அவளுக்கு உண்மையான இந்த ஊர்லயே உண்மையான ஞானம் இருக்குமா? அந்த மாதிரி இருக்குமா சுவாமி? அந்த மாதிரி உண்டான்னா நிறைய உண்டு. ஏன்னா எத்தனை பேரு எத்தனை நிலையில நாம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறவே மாட்டான். எத்தனை இடத்துக்கு சில பேர் மாறுவாங்க, அவ இருக்கிற இடத்துலயும் மாறிடுவான். ஆனா இது மாறாத இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கா, நிறைய சுவாமிகள்லாம் இருக்கா. எந்த நிலையில கொண்டாலும் அந்த வைராக்கியத்தை அப்படி அந்த வைராக்கியம் சொல்லுவான். அது அந்த வைராக்கியம் எதனால வருதுன்னா, ராமானுடைய திருவடி பலத்தால் வருது இல்லையா? சரி, அப்படிப்பட்ட மெய் உணர்ந்தோர் இருக்கா இல்லையா? அந்த மெய் உணர்ந்தோருடைய சேர்க்கை எப்ப என்ன கிடைக்க போகுது? கூட்டும் விதி என்று கூடுங்களும் அந்த சேர்க்கை எனக்கு கொடுக்கக்கூடிய ராமானுஜர் கிருபை என் பேரில் எப்பொழுது விடுமோ அப்படின்னு கேட்கிறார். அப்பனா கிடைக்கலன்னு அர்த்தமானா? கிடைக்கலன்னு அர்த்தம் இல்ல. நல்லா பாருங்க, இதெல்லாம் கிடைக்கலன்னு அவர் சொல்லல. அங்கு கிடைப்பது இங்கே கிடைச்சிட்டு அந்த ஆனந்தத்துல கிடைக்குமோன்னு சொல்லிக் கொள்கிறார். நல்லா பாருங்க, அங்க கிடைக்கணும். ஸ்ரீவைகுண்டத்துலதான் மெய் உணர்ந்தோடைய சம்பந்தம் கிடைக்கும். ஆனா இங்கே கிடைச்சிட்டு, இங்க என்னமா கிடைச்சிட்டு? ராமானுஜருடைய திருவடி சம்பந்தி ஆனபடியில கிடைச்சிட்டு. அப்ப கிடைச்சிட்டனும், சரி சுவாமி கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு, இது நிலைக்கணுமே நிலைக்கணுமே நிலைக்கணுமே. கிடைச்சது உண்மை, கிடைக்காம ஒண்ணும் இல்லை. ஏன்னா நமக்கு உடனே என்ன தோணும்? கிடைச்சது கிடைக்கல, கூட்டும் விதி என்று கூடுங்களோடு எடுத்துக்கன்னா கிடைச்சது உண்மை. ஆனா அந்த திரள் எப்போதும் தண்ணில் பட்டுட்டே இருக்கும், பட்டுதான் இருக்கணும். இருந்தாலும் நிச்சய அபூர்வமா இருக்கு. அப்பனா அந்த திரள் எப்பவுமே கண்ணில் படணும். கண்ணில் படணும்னா சுவாமி நேற்றுக்கு சேவித்த பாவதால் தான் இன்னைக்கு சேவிக்க போறோம். நேற்றுக்கு தேவித்து அவருடைய திருமேனி தான் நீ சேவிக்க போறோம். அதாவது மாற்றம் வரப்படுறதுன்னா இல்ல, மாற்றம் இருக்கா. அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதுன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அத போல அந்த ஸ்ரீவைஷ்ணவார்கிட்ட மாற்றம், சரீரத்துல மாற்றம் இல்லை. நேற்றுக்கு பார்க்கறச்சு இந்த எண்ணம் துடித்து, இன்னைக்கு பார்க்கறது இந்த மாதிரியான பாகவத அபச்சாரம் பகவத அபச்சாரம் இதெல்லாம் இருக்கு. ஓ அப்படிப்பட்ட இவெல்லாம் இப்படி உயர்ந்த ஸ்தானத்தை இருந்துட்டு இருக்கா, இவாட்ட இன்னும் எப்படி நடந்துக்கணும்னு இந்த மாதிரி என்னெல்லாம் மாறுபட்டு வருது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் மாறிடணும். அப்படி பண்ண. ஏன்னா நேற்று கிடைச்ச அனுபவம், இந்த புண்ணியத்துக்காக சொல்றேன், நேற்று ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு இன்னைக்கு அதே அனுபவம் கிடைச்சா என்னன்னா, சில பேர் வேண்டாம்னு சொல்லுவா. ஒண்ணு வேண்டாம், புளியோதரை இன்னைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கும் புளியோதரை ஏதோ சாப்பிடுவோம், அடுத்த நாளும் புளியோதரை சிரமப்பட்டு சாப்பிடுவோம், நாலாவது புளியோதரை கொடுத்தா வச்சுக்க
சுவாமி வேற ஏதாவது கொடுங்க, நிச்சயமே புளியோதரை வேற கிடையாது. இது எப்பன்னா தனுர்மாசம் வந்தா இந்த சிரமம் வந்துடும். நிச்சயமே பொங்கல் தானே சுவாமி, வேற எதுவும் பொங்கலோட வேற ஏதாவது வரும். அந்தந்த பாசுரத்துக்கு தகுந்தா போல தனுர்மாசத்துல அந்தந்த பாசுரத்துக்கு தகுந்த போல பொங்கல் செஞ்சுவான். பொங்கலோட அன்னைக்கு உந்து மந்திரத்துல புளியோரை வரும். அது உடார வெளியினா சக்கர பொங்கல் வந்துட்டு இருக்கும். 3 நிமிந்து முழங்க வழிவார அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு இருக்கணும். அதே போல ஒரு நிச்சயமே ஒரு புளியோரை கொடுத்துருந்தா வேண்டாம் சொல்லுவார் இல்லையா, அதே போல நிச்சயமே இந்த பாகவதால பார்த்துட்டு இருந்தா என்ன சுவாமி ராமானுஜர் அடியார் தான், வெயில் ஒருத்தர் தான், அது பார்த்ததே பாக்கணும். இல்ல இல்ல, அன்னன்னைக்கு புதுசு புதுசா கண்ணுக்கு தெரியுமா. எப்படி பகவான் எப்பொழுதும் ஆள் திங்கள் ஆண்டு ஊதி ஊழிதரும் அப்பொழுதுக்கு அப்பொழுது 6வது எப்படி பகவான் இருக்கானோ அதே போல புதுசு புதுசா தெரியுமா. அதனால அன்னன்னைக்கு புதுசா தெரியுறதுனால நிச்சயம் வேணும், நிச்சயம் வேணும், நிச்சயம் வேணும்ன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் கேட்கிறாளியா வேணும். அனுபவம் என்பது அன்றைக்கு புதியதாக அனுபவம். அதனால் இப்போதே ஏற்படும் என்று பிரார்த்திக்கிறோம். இப்ப இன்பம் அடையணும்னா இந்த இன்பம் அடையணுமோ அந்த இன்பம் அடையறதுக்காக பிரார்த்திக்கிறார். அப்படின்னா இவருக்கு அந்த கூட்டம் கிடைக்கல சேவிக்கலேன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், கூட்டமே கிடைக்கல சேவிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. நன்னா சேவிச்சிருக்கார், கிடைச்சிருக்கு, அனுபவிச்சிருக்கார். ஆனா அது சாஸ்வதமா இருக்கணும், நிச்சயமே கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறார். கூட்டம் விதி என்று கூட்டம் கொள்ளுகிறார். ஆனா இன்பம் அடைய வேண்டும், இன்பத்திற்கு அடியாக அன்பு. இன்பம் அடைய வேண்டும், அந்த இன்பத்திற்கு அடியாகது அன்பு, அந்த அன்புக்கு அடியது ராமானுஜருடைய கிருபை. அந்த கிருபைக்கு என்கிற இது அந்த விதி எப்போது கூடுமோ பிரார்த்திக்கிறார். ஆச்சரியமான பாத்திரம். கூட்டம் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்து என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் ஆட்டங்கள் கண்டு இன்பம் எய்தினவே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்த பாசனம் ஆச்சரியமான பாசனம். இது 30வது பாசனம். இந்த 30வது பாசனத்தை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த 30 அடுத்து 31 இந்த 2 பாசனம் அற்புதமான பாசனம். 30 அற்புதம். அதற்கு மேல் 31வது பாசனம் காந்தகத்தோல் தன் அத்தியூரர் தெரியாது காஞ்சி தேவப்பெருமாவுடைய பாசனம். ஆச்சரியமான பாசனம். 30 பாசனம் என்ன பகிறாய். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் என்னிடந்த துன்பம் தரு நிறையம் பல சூடிலன் தொல்லுலகில் மண்பல் உயிர்கற்றிறைவன் மாயனன முடிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனே. இந்த இடத்துல மண்பல் உயிர்கற்றிறையவன் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு, மண்கள் உயிர்கற்றிறைவன் என்கிற பாடம் உண்டு, 2 உண்டு. ஒரு நிமிஷம். மண்பல் உயிர்கற்றிறைவன் ஈரைவாயின் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. மண்பல் இறையவன் இறையவாயின் என்கிற பாடம் உண்டு. அது என்ன விஷயம் பின்னாடி பார்ப்போம். மண்பல் உயிர்கற்றிறையவன் மாயனன முடிந்த அன்பன் அனகன் ராமானுஜன் என்னை ஆண்டனேன்னு தெரிவிக்கிறார். இப்ப கீழே என்ன பண்ணினார், முதலில் என்ன சங்கத்தை என்னன்னு பார்த்தோம். ததிய சேஷத்துக்கு பரியந்தமாக பிரார்த்தித்தார். அப்புறம் கீழே என்ன பண்ணார், அடியார்களோடு சேரணும். அப்புறம் புகழ்மை உணர்ந்தோர் அவளோடு சேரணும்னு பிரார்த்தித்தார். அதாவது ராமானுஜர்களுடைய அடியவர்களுக்கு அடியவனாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஈட்டத்தை பார்க்கணும், அந்த ஈட்டத்தை கண்டு அனுபவிக்கணும் என்று கீழ்ப்பாட்டில் 29வது பாட்டு கூட்டம் விதி என்று கூடுங்களோ அதை பிரார்த்தனை பண்ணார். அப்ப ததிய சேஷத்தும் கேட்பீர். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ராமானுஜன் விட்டிருந்தாதையே பின்னாடி சொல்றேன் சொல்லினேன். ராமானுஜன் விட்டிருந்தாதையே அவர் கோஷ்டியில உட்கார்ந்துருந்தா செவிக்கிறார் அவர் எழுதுறது அப்படிதான் எழுதுறாரு. முதல் எழுதத்தை எழுதுறாரு. இப்ப இவர் என்ன பண்ணார், ராமானுஜரை அடியாரோட சேரணும்னு பிரார்த்தித்தாரணும். பிரார்த்தித்த உடனே இன்னைக்கு என்ன கேட்டிருக்காரு, அந்த ததிய சேஷத்துவம் அடியார்களோடு கூடணும்னு பிரார்த்தித்தார். அங்க இருக்கிறவாள் என்ன பண்ணிட்டா, சுவாமி திருவரங்கத்தை பதினார் இன்னைக்கு நீங்க அடியார்களோடு சேர்ந்து கேட்டிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அடுத்த படிக்கட்டு போவேன். அப்படியே என்ன பண்ணுவார், அடியாரோடு சேர்ந்தா மட்டும் போருமா சுவாமி,
கடைசியில மோட்சத்தை கொடுக்கறது யாரு? நான் இங்க இருந்து கிளம்பி தானே போய் ஆகணும். யாரா இருந்தாலும் இங்க இருக்க முடியாது. எந்த ஆழ்வாரா இருந்தாலும், ஏன் பகவானா இருந்தாலும் தீர்த்தம் பிரசாதித்து கிளம்பி போயிட்டான்னு சொல்லுவா. அவரும் கிளம்பி போய்தான் ஆகணும். என்னைக்கா ஒரு நாள் கிளம்பி அவர் சரி திருமேனி கூட வராரு இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து யாராவது போயிட்டு வரணும். ஆமா, போயாச்சுன்னு நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல போனோம். அப்ப ஸ்ரீவைகுண்டம் பண்ண அங்க என்ன பண்ணும், அனுபவம் இருந்த பிரீத்தி காரியத்தை கைங்கரி பண்ற போனோம். இப்ப நீ என்ன பிரார்த்தித்தீர்? ராமானுஜர் அடியாருக்கு அடியானா இருக்குன்னு பிரார்த்தித்தரணும். இந்த பிரார்த்திப்பதைக்கு இன்னும் ஒரு படி மேல போவேன். மேல போய் என்ன பண்ணா, அப்படியே சுவாமி ராமானுஜர் அடியார பிரார்த்தித்த வாஸ்தவம் தான், இருந்தாலும் எனக்கு எப்ப மோட்சம் கொடுப்பேன்? திருக்கச்சென்று கேட்டாரு தேவபெருமாள் பார்த்து, எனக்கு எப்ப மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்பீரு. இப்ப யாரு கேக்குறா? திருவரங்கத்தமதனாரை சுத்தி இருக்கக்கூடிய சிஷ்யாலா இருக்கா இல்லையா, சிஷ்யாலோ ஸ்ரீ வைஷ்ணவாலோ அவ இருக்கா இல்லையா, அவ என்ன கேட்டா, சுவாமி திருவரங்கத்தமதனாரே 29ஆம் பாட்டடி ராமானுஜர் அடியார்களோடு கூடன்னு சொல்லிட்டேன், இனிமே என்ன பண்றாரு? ஓ அது வரைக்கும் வந்துட்டேன், இனிமே நீ மோட்சம் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்க போறேன் அப்படின்னு அத்தனை பேரும் கேட்டிருக்க. ஏன்னா யாரா இருந்தாலும் மூச்சுவாதான் இருக்கணும். இப்ப நாம கேட்டு இருக்கோம் 70, 80, 90, 100 ஏதோ ஒண்ணு, என்னைக்கோ அவனை கிளம்பி போய் தான் ஆகணும். அப்ப மோட்சத்துல இச்சை இருக்கணும்னு மூச்சு. அப்ப நாம அத்தனை பேரும் பிரபன்னர்கள், சரணாகதி ஆயிடுத்து. சரணாகதி ஆன உடனே இந்த நிலைக்கு வந்துட்டோமோ, சர்மபருவ நிலைக்கு வந்துட்டோமோ. அப்ப சரணக்கலைக்கு நிலைக்கு வந்தா கூட கடைசியா மோட்சம் கொடுக்கறது யாரோ அவரை இச்சித்தனை பிரார்த்திக்க போறோம். மோட்சம் யாரும் கொடுக்க போறா? பகவான் தானே கொடுக்க போறார், அவர் தானே பிரார்த்திக்க போறோம். இப்ப மோட்சத்தை இச்சித்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திருவரங்கத்தபதனாரை சுத்தி இருக்கிறவாலாம் என்ன பண்ணிட்டா, சுவாமி திருவரங்கத்தபதனாரே இத்தனை நாயுடு என்ன பண்ணீர், அடியார்கள் அடியார்கள் அடியார்களுக்கு கூட்டங்களை கூட கலக்கணும், அவரோட சேரணும் சொன்னேன். இப்ப நீங்க அதெல்லாம் அது வரைக்கும் வந்துட்டு இனிமே அடுத்த படிக்கட்டு போறேன். அடுத்த படிக்கட்டு என்ன? மோட்சம் தானே கேட்க போறேன். ஏன்னா கடைசியா மோட்சத்தை தானே கொடுக்குறோம், அதைத்தானே கேட்க போறேன் கேட்டோன்னே, இல்ல 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 அப்படி இல்லை, இந்த மோட்சத்தை இச்சித்து புதாபாசனம் சூழ்ந்திருந்தவர் அப்படின்னு அந்த சந்தேகத்தை, அதற்கு சமாதானமான பாட்டு தான் இது 30ஆம் பாட்டு. ஏன்னா இதுக்கு முன் இப்ப நாமே சன்னதிக்கு போறோம், சன்னதிக்கு போயிட்டு ஒவ்வொன்னா பிரார்த்திக்கிறோம். சாமி எனக்கு பஞ்ச் சமஸ்காரம் பண்ணணும், ஆச்சார சம்பந்தம் வேணும், ஒவ்வொன்னா பிரார்த்தித்து கடைசியில் பண்ணணும். எனக்கு வேண்டாம் சுவாமி, இந்த ரோகமே வேண்டாம், எனக்கு கொடுத்துரும், எனக்கு ஐஷன் பேடு ஐஷன் பேடு ஒருத்தர் பிரார்த்திக்கிறா இல்லையா, அதே போல நீரும் பிரார்த்திக்க போறீரும். ஏன்னா எப்ப தர்மபர்ம நிட்டைக்கு வந்துட்டாரோ அதுதானே நீ பிரார்த்திக்க போறீர் அப்படின்னு கேட்க, அதுக்கு சமாதானம் சொல்லக்கூடிய பாசம் தான் 30ஆவது பாட்டு. இல்ல இல்ல, மோட்சத்தை இச்சித்து நான் பாட போவது கிடையாதுன்றார். மோட்சத்தை இச்சித்து நான் பாட போவது கிடையாது. ஏன்னா மோட்சம் வந்தால் என்ன, அல்லது நரகமே வந்தாலும் என்ன, ராமானுஜர் என்னை அனுகிரகித்து விட்டார். தான் ரொம்ப சின்மையான ஒரு மனசு. சின்மை என்னன்னா, ராமானுடைய திருவடி நமக்கு கிடைச்சுட்டா, திரிணீகித விரிஞ்சாதி நிரங்குச்ச விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரேன சாலினகா. எனக்கு மோட்சமே வந்தாலும் சரி, நரகமே கொடுத்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா ராமானுஜனை அனுகிரகிச்சுட்டார். எங்க அனுகிரகிச்சாருன்ற நான் கீழே சொல்லிட்டேனே, கூட்டும் விதி என்று கூடுங்களோ தென்குருகை பெறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரத்தை. இப்ப அடுத்த இந்த பாசுரம், ராமானுஜனை என்னை அனுகிரகித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இனிமே எனக்கு நரகமே வந்தா என்ன, அல்லது மோட்சானந்தமே கொடுத்தா என்ன, எது கொடுத்தாலும் அதை பத்தி நான் கவலையே படலை. அதை நான் கவலையே படுறேன். ஏன்னா என்ன சுவாமினா, மோட்ச சாம்ராஜ்ய சீட்டினால் என்னது அடுத்த பாட்டு சொன்ன. ஆஹா, இப்ப நமக்கு சந்தேகம், இப்பதானே சுவாமி ஒரு கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படின்னு கேட்டார். என்னைக்கு ராமானுஜரோடு கூடுவேன், என்னைக்கு ராமானுஜர் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார்னா, இதெல்லாம் இப்ப பார்த்திருக்கோம். அந்த 29ஆவது பாட்டுல ராமானுஜர் அனுகிரகம் கிடைச்சுட்டும் தான் பாடியிருக்கார். அது சாஸ்வதமா நிக்கணும்னு பிரார்த்திக்கிறான் தான். ஏன்னா அது பிரார்த்திக்கிறான் தான் போயிட்டோமே தவிர, அவர் அனுகிரகம் கிடைக்கலன்னோ அல்லது அடியார்களுடைய ஈட்டம் கண்டிட கூடுமேல் இருந்து அவ கிடைக்க மாட்டாளா கிடைக்கணும்னாங்களே,
அவாரே பார்த்துட்டு இருக்கா. ராமானுஜர் அனுகிரகம் கிடைச்சிருத்து. ஆனா அது சாஸ்வதப்படுத்துறது பிரார்த்திக்கிறான். அப்ப இப்ப இனிமேல் மோட்ச பிராப்தியை பற்றி கவலையே இல்லை. அவரை திருமணி எனக்கு கிடைச்சிருத்தோம். இதத்தான் எம்பார் தெரிவிக்கிறார். பத்மமென திகழ் அது கடையில் என்ன தெரிவிக்கிறார்? எப்பொழுதும் எதிராஜன் வழிபடது என் இதயத்தில் உள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, எனக்கு சமமானவன் கிடையாது கடிமானவன் கிடையாதுன்றார். என்னமா சுவாமின்னா, மோட்சத்துக்கு போறவன் தலைய வணங்கி அங்க கேட்கறத விட்டுட்டு சமமானவன் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, வேண்டாமே எனக்கு அவர் திருவடி ஒன்னே போறோம், மற்றது தேவையிலையும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆகா, இப்ப அதை கூட்டி அப்ப 29ஆம் பாட்டை சொல்லி தெரிவிக்கிறது என்ன? ஒண்ணுமே இல்ல. இனி மோட்சானந்தம் கிடைச்சாலும் சரி, நரகானந்தம் கிடைச்சாலே ராமானுஜரி அனுகிரகம் கிடைச்சிருத்தோம், வேற எதுவும் கிடையாது, இதுவே வேண்டாம் அப்படின்னு 29ஆம் ஆசிரமம் தெரிவிக்கிறார். இப்ப இதுக்கு மேல 30க்கு இந்த பாருங்க, இது 30ஆம் பாட்டு. 29ஆம் பாட்டு தான் கூட்டு விதி என்று கூடுங்களும். ஆனா இந்த 29க்கும் 30க்கும் நடுவில் ஏதாவது பாட்டு இருக்கானா? இல்ல. நல்லா பாத்துக்கோ. இப்ப ஏன் இந்த வார்த்தையை நீ சொல்றேன்னா, 29ல என்ன சொன்னார்? கூட்டு விதி என்று என்னைக்கு ராமானுஜரிய அனுகிரகம் கிடைக்குமோன்னு அந்த ஒரு ஸ்திதியில தான் அந்த சப்தமே இருக்கு. அப்ப கிடைச்சுன்னு ஒரு பாட்டு வரணும். அதுக்கப்புறம் கிடைத்தபடியாலே எனக்கு மோட்சம் வந்தாலும் சரி, நரகம் வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு வரணும். ஆனா அந்த மாதிரி இல்லை. நடுவுல பாட்டே இல்லை. நல்லா பாத்துக்கணும். நடுவுல பாட்டு இருக்குன்னா பாட்டே இல்லை. கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இதே போல திருவாயூர்ல வரப்போறது, இதே போல மற்ற இடத்துலயும் வரப்போறது, ஸ்ரீராமன் சொல்ல போறார். அப்படி நடுவுல எதா பாட்டுங்க இல்லை. இப்ப அதாவது இந்த சந்தேகத்தை நாம் 2-3 விதங்களாக நாம சமாதானம் சொல்லிக்கலாம். முதல் சமாதானம்னா, கூட்டும் விதி என்று கூடுங்களோ, கிடைக்கணும் துடிப்பால் மேல 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 கேட்கிறாள்வா. அப்ப கிடைப்பது நிச்சயம் இதற்காகத்தான் மேல மேல கேட்கிறாரோ தவிர கிடைக்கவில்லைன்னுங்கிற கீழே பார்த்துட்டோம். கிடைக்கலைன்னா கிடைச்சிட்டு நன்னவே கிடைச்சிட்டு சரி. ஏன்னா கீழே கிடைச்சதுதான் என்னன்னா ஈட்டத்தோடு அந்த கூட்டத்தோடு சேர்ந்துட்டார். இப்ப மணவாள மாமனிதன் மேல விசாரிக்க பாரு, என்ன தெரிவிக்கிறேன்னா, கடைசியில என்ன தெரிவிக்கிறாரு? என்ன சுவாமி இவர் இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு. அடிய சொன்ன 29ஆம் பாட்டுல போன பாட்டுல எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு, செவிச்சுட்டே இருக்காரு, என்னைக்கு கிடைக்குமோ சொன்னாரு. கஷ்டப்பட்டு இருக்காருன்னா இவர் ஒண்ணு பிற்காலத்தவர் கிடையாது. பிற்காலத்தோன்னா அப்ப நாம போய் கூறத்தாழ்வானிய முதலாண்டியானும் எம்பாரியை சேவிக்க முடியுமா? அர்ச்சா திருமேனி சேவிக்கலாம். ஆனா விபவத்தை போல அவ அவதார திசையில சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. ஆனா திருவரங்கத்தை முதல் நேரையே சேவிச்சிருக்காரு. அதான் பிற்பாடு இருக்கிறவங்க சேவிக்கும். பிற்பாடு இருக்கிறதுக்கு தேவை முடியாது இல்லையா? சமகாலத்தவர் தானே. எப்ப சமகாலத்தர் இருந்தாலும் கிடைச்சது நிலைக்கணுன்றதுக்கு பதறாரு. அது எப்போது கிடைக்கவும் என்று பதறுகிறார் என்று நம்ம சமாதானம் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால் இனிமே ராமானுஜருடைய அனுகிரகம் கிடைக்கணும்ங்கிற தவறான அபிப்பிராயத்தை நம்ம விட்டுப்படாது. ராமானுஜர் அனுகிரகம் கிடைச்சிருத்து கிடைச்சபடியால் தான் இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திரன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையும் பல சூழிலன். இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த பெருவீடான மோட்சானந்தமே கிடைத்தாலும், துன்பத்தை கொடுக்கக்கூடிய நரகானந்தம் நரக துக்காவகம் கிடைத்தாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே இவர் இது பண்ணிட்டு இருக்கச்சே, அப்ப இவருக்கு என்னென்ன தான் ராமானுஜ அனுகிரகம் கிடைக்கிறவங்கிற தவறான அபிப்பிராயம் நம்ம வச்சுக்கூடாது. ஏன்னா தவறான அபிப்பிராயம் இந்த பாட்டே வராது. அப்ப இங்க என்ன அபிப்பிராயம் வச்சுக்கணும்? அது சாஸ்வதமா நிலைக்கிறவன்னு பிரார்த்திக்கிறாரே தவிர அங்க கிடைக்கலன்னு சொல்லல. ரெண்டாவது, கீழ்பாட்டுல என்று கூடுங்களோன்னு கேட்டுக்காரியா, இத கேட்ட ஒண்ணு ஒரு நம்பிக்கை திருவரங்கத்துல தான் இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, ஒருத்தர் நம்ம இடத்துல ஒரு காரியம் நடத்தணும் என்று கேட்டா அவர் பதில் சொல்லாமல் அவர் நிச்சயமா செய்கிறேன்னு ஒத்துக்கொள்ளணும். பதில் சொல்லணும், நிச்சயமா செய்யணும்னு ஒத்துக்கணும். ஒத்துண்டாலும் நமக்கு நல்லா பாருங்க, லோகத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம ஒருத்தர் ஒரு காரியம் சொன்னோம்னா
பண்ணுவாரா 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 சந்தேகம் வரும். முதல்ல பதில் சொல்லணும். அதெல்லாம் பண்ணிடுறேனேவா. அதுக்கு மாத்திரம் அவர் நிச்சயம் பண்ணுவாரான்ற ஒரு உறுதி நம்பிக்கை நமக்கு வரணும். நம்பிக்கை வந்தாலும் திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் கேட்போம், சுவாமினே மறந்துட்டேனா, அன்னைக்கு தரையில் சொன்னலே தொந்தரவு இல்லைனோ தந்திரம் கேட்கிறோம்னோ. ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்கிறோம்னா, உலகத்துல நம்ம பாக்குறது அந்த மாதிரிதான். சில பேர் வார்த்தையை கொடுப்பா, இந்த நாள் பண்ணிடுறேன் இந்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லுவா. ஏதோ சுவாமி சந்தர்ப்ப வசத்துல அது கொடுக்க முடியாம போயிட்டு, நானா கொடுக்க வேண்டாம்னு இருந்தேனா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்ப ஏதோ ஒண்ணு கொடுக்காம போயிடுது இல்லையா. அத போல நமக்கு நல்லா பழகி போயிடுது. சுவாமி சொல்லுவா, சுவாமி அந்த நேரத்துல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படுத்தினா கொடுக்க முடியும்னு சொல்லுவா இல்லையா. அதே நமக்கு அது பழகி போயிடுது. அதனால என்ன கேட்டேன்னா, யாரிடத்துல அது போய் கேட்டாலும் நமக்கு ஒரு அவநம்பிக்கைத்தான் இருக்கிறத விட நம்பிக்கை வர்றதில்லை. கொடுப்பாளா மாற்றாலோ கொடுப்பாள மாற்றாலோ திருப்பாள ஏன்னா அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. இப்ப என்ன பண்ணோம், அதே போல இங்க நினைச்சிட்டோம். தன்னை போல பிறரை நனைன்னு தமிழர்கள் சொல்வா. அதே போல இங்க என்ன பண்ணணும், நம்பிக்கையின்மை காரணம் என்னன்னா, நாம லோகத்துல என்ன பார்க்கிறோம், சொன்ன காரிய பிரகாரம் நடந்துக்கிறது கிடையாது. அது நமக்கு பழகி போயிடுச்சு. அந்த உலகத்தை வைத்து ராமானுஜர் விஷயத்தை எடை போடுறோம் நம்ம. அவர் அப்படி சொன்னார், வாஸ்தவம் தான், இவெல்லாம் கொடுக்கலையே சுவாமி, அதே போல அவரும் போடுற அப்படி எடை போடுறோமோ. ஆனால் இவ்விஷயம் ராமானுஜரை பற்றியதே தவிர இது கண்ட புருஷனை பற்றினது கிடையாது. அப்ப ஒரு அடியவன் என்று கூடுங்கள் என்று பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை முடிப்பதற்கு முன்னாடியே அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பதால் ராமானுஜருடைய திருவுள்ளம். சிவரம்புது போய் சேவிக்கிறோம், பிரார்த்தித்தோம், பிரார்த்தனை பகவத் விஷயமோ பாகவத் விஷயமோ ஆச்சார விஷயமா இருந்துட்டும் வச்சுக்கோ, அந்த பிரார்த்தனை முடியறதுக்கு முன்னாடி அங்க அந்த அவரை நான் தலை கட்டிடுவார். சுவாமி எம்பெருமான தலை கட்டுவீங்க. நான் பிரார்த்தனை முடியறதுக்கு முன்னாடியே அந்த பிரார்த்தனைக்கு உண்டான அந்த தன்மையை நடத்தி காட்டி கொடுக்கக்கூடிய தன்மைதான் சுவாமி ராமானுஜருக்கு. ஏன்னா இல்ல சுவாமி ஒரு தடவை தான் பிரார்த்தித்திருக்கான், இன்னும் 4 தடவை பிரார்த்திக்கட்டும். ஏன்னா அழுகுற குழந்தைன்னா பால் குடிக்கும், நன்னா அழட்டமே அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டார். இல்லையே சுவாமி, அந்த மாதிரிலாம் கண்ணன் இருக்காருன்னா கண்ணன் விஷயத்துல அது, பகவான் விஷயத்துல அது ஒரு தடவை இல்ல 4 தடவை பிரார்த்தித்தாலும் கொடுப்பாரான்னு தெரியாது. ஆனா ராமானுஜருடைய விஷயம் அப்படி இல்லை. ஏன்னா ஆழ்வார்கள் அப்படிதான் சிரமப்பட்டிருக்கா. அந்த கண்ணனை நம்பியே பாடுவா, ஓஹோன்னு பாடுவா. பாடிட்டு அந்த பாசுரத்தை நன்னா எடுத்து பார்த்தா பிரார்த்திப்பார்களே தவிர அது நடந்தது நடந்தும் என்று ஆழ்வார்கள் நம்பிக்கையோடு தான் இருப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், அந்த நம்பிக்கையோடு இருந்தா கூட அது எப்படி இருக்கணும், அந்த நம்பிக்கை பூர்த்தி ஆகமானா ஒரு 4 தடவை 5 தடவை பிரார்த்தித்தார். ஆழ்வார் இனி இனி என்று 20 கால் கூப்பிடுவார்னு எடுத்திருக்கார். இனி நான் போகலட்டேன் ஒன்றும் மாயம் செய்யல் என்னையே கடைசியில தெரிவிக்கிறார். அப்பனா இனி என்ன இங்க வைக்காதே என்ன ஐஷன் போ, இனி என்ன இங்க வைக்காத ஐஷன் போ. ஒரு தடவை பிரார்த்தனை 20 தடவை பிரார்த்தனை வச்சிருக்கார், அப்பதான் ஐஷன் பண்ணார். இப்ப 20 தடவை பிரார்த்தனை வச்சிருக்காரோ அந்த மாதிரி பகவான் பண்ணார். ஒருவேளை ராமானுஜர் 20 தடவை இல்ல சுவாமி, ராமானுஜர் அவருக்கு அடியார்த்தனை, இவரும் என்னது ஜீவாத்மா தானே அப்படின்னு கேட்டு இவரு 20 தடவை இல்லைன்னா 10 தடவையா பண்ணுவாரோன்னா, நீ பண்ணி பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே உன்னை பிரார்த்தனை நிறைவேறிடும். பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பிரார்த்தனை முடியலையே சுவாமி, நான் காரியம் முடிஞ்சிட்டு காரியம் முடிஞ்சு. இது ராமானுஜர் ஏன் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை பூர்ணமா எடுத்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கை ராமனிடத்துல இருக்கா சுவாமி, பகவான்கிட்ட இருக்கான இருக்கு. ஸ்ரீராமாயணத்துல ராமன் காட்டுக்கு கிளம்பணும், ஒருத்தர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா முதல்ல கூப்பிட்டா இவன் தான் வந்தான், தேரோட்டி வந்தான், தேரோட்டி வந்து கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணினார், நேரா அங்கிருந்து போனார். தசரதன் சொன்னார், நீர் காட்டுக்கு போ, 14 வருஷங்கள் பரதன் ராஜ்ய படிப்பாளன்னு சொல்லியாச்சு. அங்கிருந்து ஒருத்தர் சொல்லிட்டு வரணுமோ. விடைபெற்று கொண்டு வருவதற்காக கௌசல்யார் தாயார்ட்ட போனான். தாயார் போன உடனே அவன் அற ஆரம்பிச்சிட்டான். என்னன்னா, 24 வருஷமா நீ இருந்துட்டு இருக்க, உன்னை பெத்தது இதுக்குதானா அப்படின்னு முதல்ல ஆசனத்தை போட்டான்.
ராஜா, ஏன்னா அடுத்த நாள் இவர் பட்டாபிஷேகம் எடுத்துக்கு போறாரோ, ராஜ்ய பரிபாலம் பண்ண போறாரோ, அந்த ராஜ்ய பரிபாலத்துக்கு உண்டான ஆசனத்தை போட்டா, சிம்மாசனத்தை போட்டோன்னு உட்கார மாட்டேன்ட்டார். தாயே அதுல உட்காரப்படாது, எனக்கு எங்க காட்டுக்கு போகக்கூடிய ஆசனத்தை போடுன்னார், தர்பாசனம். அந்த ஆசனத்தை போடுன்னு சொன்னார். என்ன வனவாசம் போகணுமா? ஆமா போகணும்னார். அப்ப கேட்கிறார், உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு அப்ப சொல்லிட்டு இருக்கா. நான் போறது நிச்சயமாயிடுத்து, நான் போய்தான் ஆகணும்னார். இல்ல என்னைய ஆக்ஷன் போகணும், அதெல்லாம் போக முடியும். நிறைய உபதேசம் எல்லாம் பண்ண வச்சுக்கோ, அதெல்லாம் அழைச்சுன்னு போக முடியாது. நீ எப்ப தகப்பனார் இருக்காரோ, தகப்பனார் இருக்கச்சே தகப்பனார் பக்கத்திலே தாயார் இருக்கிறது தான் உச்சிதம். பிள்ளையோட வரப்படத்து இது ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் பிள்ளையோடு போயிடுவான், பிள்ளையோட பர்த்தா விட்டு போயிடுவார். சாஸ்திர சம்மதம் கிடையாது, பர்த்தாவோடு தான் இருக்கணும். அப்ப பிள்ளைகிட்ட போகப்படாதானா, போனா கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடலாம். ஆனா பிராதானியம் பர்த்தாக்கு தான். அப்படி இருக்க செய்து நீ நீ பர்த்தா இருக்கிறபடியால நீ எனக்கு விட்டு வர முடியாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எத்தனை சொன்னோம் எல்லா உபதேசம் பண்ணிட்டு நான் உன்னோட வரேன்னு சொன்னது வேண்டான்ட்டான். அதுக்கப்புறம் நான் கூட ஒத்துட்டா. அதுக்கு என்ன வார்த்தை சொன்னா, தாயே 14 வருஷத்தை 14 நிமிஷமா கணிக்கிறேன். 14 வருஷத்தை 14 நிமிஷமா கழிச்சு நேரா உன்னுடைய திருவடி வாக்க வந்து விழுந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணிக்கணும், 14 வருஷம் 14 நிமிஷம் ஆகுமா? நமக்கு நம்பிக்கை வரணும், வராது. ஆனா நம்பினா கௌசல்யா நன்னா நம்பி என்ன பண்ணா, கிடுகின்னு போனா, பின்னாடி போனா, கை காலெல்லாம் அலம்பினா. ஏன்னா அழுது இருக்க, கை காலெல்லாம் அழுது ஆசீர்வாதம் பரவனா, அழுத நிலையோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணப்படாது. கை காலெல்லாம் அலம்பிட்டு வாயை கோப்பிச்சுட்டு நேரம் வந்து என்ன என்மங்கலம் சுபர்ண அமிர்த கலசத்தை எப்படி வினதாசுதனான கருத்வான் எப்படி கொண்டு வந்தானோ தன்னுடைய தாயிடத்துல, அதே போல உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். அமிர்த கலசம் கொண்டு வரும்போது எப்படி வினத்தை பேரு கருத்வாவுடைய தாயார் வினத்தின் பேரு, அந்த வினத்தை எப்படி ஆசீர்வாதம் பண்ணாலோ அதே போல உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அப்ப யாருக்கு? கௌசல்யாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. என்ன நம்பிக்கை வந்துடுச்சு? 14 வருஷம்னு பேரு, ஆனா 14 நிமிஷத்துல வந்துவான்னு நம்பிக்கை வந்துட்டணும். என்ன சுவாமி? உடனே பூர்வாச்சாரியர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, அவளுக்கு என்ன சாஸ்திரம் தெரியாதா? 14 வருஷத்துக்கும் 14 நாளுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா, வித்தியாசம் தெரிஞ்சாலும் ராமனுடைய வார்த்தை, ராமன் வார்த்தை சொன்னானோ, எப்ப ராமன் வார்த்தை சொன்னானோ அந்த ராமன் வார்த்தை பொய்யாகாது, நிச்சயம் வந்தே திருவன். 14 நாட்களுக்குள்ள பகவான் ராமன் வந்துருவான் அப்படின்னு. ஏன்னா சொன்னது யாரு வழிபோக்குன்னு சொன்னா பரவாயில்ல, வாசல்ல இருக்கிறவா சொன்னா பரவாயில்ல, சொன்னது ராமன் தான். ஒரு சொல் ஒரு சொல்லா இருக்கிறது இல்லையா? அதனால அவ சமாதானம் பண்ணா இல்லையா? இதுக்கு சொன்ன ராமாயண சமாதானத்துக்கு சொன்னா இல்லையா? அப்ப ராமனுடைய திருவாக்குல வந்தபடியாலே 14 ஆண்டுகள் 14 நாட்களாக மாறலாமே தவிர ஆனாலும் 14 நாள் இருக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி யாருடைய திருவாக்குல வந்தது முக்கியம். அதே போல இப்ப என்ன பண்ணார்? எம்பெருமானார் அனுகிரகம் பண்ணிட்டார், கூற்றும் விதி என்று அனுகிரகம் பண்ணிட்டார். அனுகிரகம் பண்ணினதுக்கு அப்புறம் இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தினன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழலன். சுவாமி அவருடைய அனுகிரகம் கிடைச்சிட்டு இனி நரகமே வந்தாலும் என்ன, சொர்க்கமே அதாவது மோட்சானந்தமே கிடைத்தாலும் என்ன, அதை பத்தி எனக்கு கவலையை எழுந்திருக்கிறார். இன்னும் 2-3 திட்டாங்க. சுவாமி ராமாயணத்தை சொன்ன ஆழ்வார்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, எக்ஸலண்டா எடுத்திருக்கார். என்னன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு பார்க்கலாம். ஆனா இந்த வாரத்துல இன்னைக்கு ஒரு நாள் தான் வச்சிருக்கோம், பார்ப்போம். மறுபடியும் இன்னைக்கு உண்டு, திங்கள் வெள்ளி சனியில் ஏதாவது கிடைக்கிறது, நேரம் கிடைக்கிறதா பார்ப்போம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு காலட்சேபம் முடியும். அடியனுக்கு கொஞ்சம் சன்னதிக்கு கைக்கறிகள்லாம் இருக்கு, சிலதெல்லாம் கொஞ்சம் நிர்பந்தம் இருக்கு, அதனால வர முடியல. ஆனா எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அது வந்து, ஏன்னா எனக்கு சன்னதியும் வகையான பிரமாணத்தையும் ரட்சிக்கணும், பிரமேயத்தையும் ரட்சிக்கணும், பிரமாதாயும் ரட்சிக்கணும். இதுதானே பார்த்தோம். பிரமாதா என்பது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், பிரேமையை என்பது கண்ணன் பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அதே போல பிரமாணம் என்பது ஆழ்வாருடைய அருளுக்கு ஈரச் சொற்கள். இதில் 3மே ரட்சிக்கணும். ரட்சிக்கணும்னு என்ன? அனுபவிக்கணும். அந்த அனுபவம் வேணுமோ அவசியம். காலட்சேபம் சொல்ற முடியாத நீங்க எல்லாம் நினைச்சிட்டு சுவாமி நன்னா சொன்னார், நமக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு தந்தார். முதல்ல நன்மை அடியனுக்கு தான், செல்பிஷா தான் இருக்கு. ஏன்னா என்ன ஆனந்தத்தை கொடுக்கறது, என்ன அனுபவத்தை கொடுக்கறது. இந்த சப்தங்கள் சொல்ல 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 மனசுக்கே ஒரு பூரிப்பு ஏற்படுது. கண்ணனுடைய திருநாமத்தை சொல்றோம், ஒண்ணுமே இல்லை,
ராமானுஜருடைய திருநாமத்தை சொல்றமே, அதை விட வேற என்ன இந்த நாக்குக்கு தேவையில்லையே, அதை கிடைக்கிறதும். இருந்தாலும் சில நேரத்துல சைக்கரியங்கள் இருக்கிறபடியால் அங்க கொஞ்சம் விட்டுட்டு வர வேண்டியிருக்கு. அதனால பார்க்கணும் இந்த வாரம் என்னென்ன முடியும். ஆனா சாயங்காலம் திருப்பல்லா ஒன்று உண்டு, நாளை சாயங்காலம் உண்டு, நாளை காத்தால கிடையாது, நாளை சாயங்காலம் உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கணும். இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கபடி பிரார்த்திக்கணும். ஆழ்வாரம் பெருமானார் திருவிடேசனம், ஆச்சாரியன் திருவிடேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம்.